கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த நாளிலும் நான் உங்களிடத்தில் தெய்வீக ஞானத்தை குறித்து பேசும்படியாக கர்த்தர் அழைக்கப்படுகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு என்னவென்றால், தெய்வீக ஞானத்துக்குரிய திறவுகோள்கள். தெய்வீக ஞானத்துக்குரிய திறவுகோள்கள், keys to divine wisdom. நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், இந்த செய்தியின் தலைப்பு திருவிருந்து ஆராதனை ஞாயிற்றுக்கிழமைக்கு பொருந்ததாக இருக்குமா என்று நினைக்கலாம். ஆனாலும் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேச விரும்புகிறார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் சர்வ ஞானம் உள்ள ஒரு கர்த்தரை விசுவாசித்து சேவிக்கிறோம். He is omniscient God. அவர் சர்வ ஞானியாக இருக்கிறார். அந்த சர்வ ஞானியாக இருக்கிற நம்முடைய கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் ஞானமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். காரணம், நாம் அனைவருமே ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். We are children of the kingdom of God. ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே நாமும் அவருடைய ஞானத்தாலே நிறைந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்க வீட்டுக்கு போய் லூக்கா 16ஆம் அதிகாரத்திலே வாசிப்பில் இருந்தால், ஆண்டவராய் இயேசு அந்த இடத்திலே ஒரு உவமையை பேசுகிறார். ஒரு அன்ஜஸ்ட் ஸ்டூவர்ட், அநீதியான கிராரக்காரனை குறித்து பேசும்போது ஆண்டவர் சொல்ற வார்த்தை 8வது வசனத்தில் அவர் என்ன சொல்றார் என்றால், இந்த உலகத்தின் பிள்ளைகள் அவருடைய சந்ததியிலே வெளிச்சத்தின் பிள்ளைகளை பார்க்கிலும் ஞானவான்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்றார். யோசித்து பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு துக்கத்தோடு அதை சொல்றார். இந்த உலகத்தின் பிள்ளைகள், the children of this world are in the generation wiser than the children of light. அதாவது வெளிச்சத்தின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த உலகத்தின் பிள்ளைகள் ஞானவான்களா இருக்கிறார்களே, என்னுடைய பிள்ளைகள் ராஜ்யத்தின் பிள்ளைகள் ஞானமுள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டுமே என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய திறவுகோல் வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்திலே அதை கவனியுங்கள். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால், யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும், யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும், ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய, ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அந்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? கீழ்த்தளத்தில் இருக்கிறவர்கள், மேல் தளத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் உங்களுடைய வேதாகமத்தை திருப்பி யாக்கோபு எழுதின நிருபம், பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால், யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும், ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆமென். கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். கேட்கிறவன் பெற்றுக் கொள்கிறார். இதை நாம் கேட்காவிட்டால் நாம் பெற்றுக் கொள்வதில்லை. தேவனிடத்தில் கேளுங்கள், அப்பொழுது அந்த ஞானம் அவனுக்கு கொடுக்கப்படும். எனக்கு அருமையானவர்களே, இந்த சபையாரிலே ஒருவர் கூட எனக்கு ஞானம் வேண்டாம் என்று சொல்ல முடியாது. நம்ம எல்லாமே ஞானத்தில் குறைவுள்ளவர்கள் தான். ஒருவர் பாக்கி இல்லாம இந்த ஜெபத்தை ஒவ்வொருவரும் ஏறெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆமென். ஞானம் என்று சொல்லும்போது பரிசுத்த வேதாகமத்திலே 3 விதமான ஞானங்களை குறித்து வேதம் சொல்கிறது. தேவனுடைய ஞானம், 2வது உலக ஞானம், 3வது பிசாசு ஞானம். இந்த உலகத்தின் அதிபதியாக இருக்கிற பிசாசுடைய ஞானம், பிரபுக்களின் ஞானம். முதலாவது தேவனுடைய ஞானம், 2வது இந்த உலக ஞானம், 3வது பிசாசு ஞானம். இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது எடுத்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்க கேளுங்கள். அப்படி இருந்தும்
அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, இந்த உலகத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல, இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களின் ஞானத்தையும் அல்ல, உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். பவுல் சொல்லும்போது நாங்கள் உலக ஞானத்தை அல்ல, இந்த பிரபஞ்சத்தின் பிரபுக்களின் ஞானத்தை அல்ல, ரகசியமான மறைக்கப்பட்டதுமான ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். ஆமென். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நம் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டியது ஒன்று. ஆண்டவரே, எனக்கு உம்முடைய ஞானத்தை தாரும். ஆமென். ஒரு 3 வார்த்தைகள் இருக்கிறது. ஆங்கிலத்தில் அழகாக இருக்கும். நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங், விஸ்டம். அறிவு, விவேகம், ஞானம். இது 3 ஒரே அர்த்தத்தை உடையதை போல தோன்றினாலும் இந்த 3 காரியங்களும் வித்தியாசமானவை. அறிவு வேற, விவேகம் அல்லது புரிந்து கொள்ளுதல் வேற, ஞானம் வேற. அறிவு என்றால் என்ன? Knowledge is accumulation of information, facts. அறிவு என்று சொல்லும்போது அநேக தகவல்கள், அநேக காரியங்களை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் படித்து தெரிந்து கொள்கிறோம், அல்லது அனுபவத்தின் மூலமாக அநேக காரியங்களை நாம் அறிந்து கொள்கிறோம். So knowledge is what you know. அறிவு என்பது நாம் அறிந்தவைகள், அனுபவத்தின் மூலமாக, கல்வியின் மூலமாக, புத்தகத்தின் மூலமாக நாம் சேகரிக்கப்பட்ட தகவல்கள் என்று சொல்லலாம். ஆனால் அந்த விவேகம் என்றால் என்ன? அண்டர்ஸ்டாண்டிங் is grasping the deeper meaning of what you know. அறிந்ததை இன்னும் ஆழமாக, தெளிவாக காரியங்களை புரிந்து கொள்ளுதல் தான் விவேகம். ஞானம் என்றால் என்ன? இந்த அறிவையும் விவேகத்தையும் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில நாம் அபியாசப்படுத்த, பிரயோஜனப்படுத்த கற்றுக்கொண்டிருப்போமானால் அதுதான் ஞானம் என்று சொல்லும். Wisdom is a practical application of knowledge and understanding. இன்னும் கூடுதலாக சொல்லணும்னா அந்த ஞானம் என்பது எப்பொழுது, எப்படி நாம் அறிந்த அறிவை, விவேகத்தை நமக்கு பிரயோஜனமாகவும் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாகவும் எப்படி பயன்படுத்த முடியும் என்பதை அறிந்திருத்தல் தான் ஞானம். அறிவு ஒரு பக்கம் இருக்கிறது, விவேகம் ஒரு பக்கம் இருக்கிறது. எப்பொழுது, எப்படி நாம் அறிந்த அறிவையும் விவேகத்தையும் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக அல்லது நமக்கு பிரயோஜனமாக எப்படி பயன்படுத்த முடியும் என்பதை அறிந்திருப்பது தான் ஞானம். இன்னும் வேறு விதத்தில் சொல்ல வேண்டுமானால், ஞானம் என்பது ஒரு சரியான தீர்மானத்தை, அறிந்த புரிந்து கொண்ட அந்த அறிவை வைத்து சரியான தீர்மானங்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுக்கிறோமே, அதுதான் ஞானம். Wisdom is the ability to make sound decisions with what you know and understand. எனக்கு அருமையானவர்களே, ஆவியானவர் இந்த ஒரு காரியத்தை குறித்து ஏன் பேசுகிறார் என்று எனக்கு தெரியாது. ஆனாலும் ஒன்றை அறிந்திருக்கிறேன், இது கர்த்தருடைய இருதயத்திலிருந்து வருகிற இந்த சபைக்கு தேவனுடைய செய்தியாக இருக்கிறது. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நாங்கள் மறைக்கப்பட்ட ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய யாக்கோபு அவர் சொல்லுகிறார், ஒருவன் ஞானத்தில் குறைவுபட்டிருந்தால் தேவனிடத்தில் கேட்க கடவன், அவர் சம்பூர்ணமாய் அதை தருவார். நீங்கள் ஞானத்தை கேட்கும் போது அவர் ஒரு நாள் உங்களை கடிந்து கொள்ளுகிற தேவன் அல்ல. ஞானம் இல்லைன்னா உலகம் நம்மளை கடிந்து கொள்ளும், அப்படிதானே? யோசிச்சு பாருங்க, ஞானம் இல்லாம ஒரு காரியத்தை வேலையில செய்துட்டோம், இல்ல வீட்டுல ஒரு ஞானம் இல்லாம ஒரு காரியத்தை செய்துட்டோம்னா எல்லாருமே நம்மளை திட்டுவாங்க, அப்படிதானே? நம்மளை கடிந்து கொள்வாங்க. ஆனா நம்ம ஞானத்தில் குறைவுபட்டவர்களாக, தேவனே ஞானத்தில் குறைவுபட்டிருக்கிறேன் என்று சொல்லும் போது
அவர் சம்பூர்ணமாய் தருகிறவர் மாத்திரமல்ல, அவர் நம்மை கடிந்து கொள்ளாதபடி அன்பாக நாம் கேட்கிற ஞானத்தை அவர் தருகிறவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆனாதான் யாக்கோபு சொல்றார், ஆண்டவரிடத்தில் அந்த ஞானத்தை கேளுங்க. அந்த ஞானத்துக்குள்ளதான் அறிவும் விவேகமும் இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தரிடத்திலிருந்து இந்த ஞானத்தை மாத்திரம் நாம் கேட்டு பெற்றுக்கொள்வோமானால், உலக ஞானம் அல்ல, இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களின் ஞானம் அல்ல, மறைக்கப்பட்ட ரகசியமான தேவன் ஞானத்தை நாம் கேட்டு பெற்றுக்கொள்வோமானால், அநேக பிரச்சனைகளை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, குடும்பத்திலும் சரி, நாம் வேலை செய்கிற இடங்களிலும் சரி, அநேக பிரச்சனைகளை தவிர்க்கலாம். இன்னைக்கு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வருதுன்னா காரணம் என்ன தெரியுமா? பிரச்சனை அல்ல, ஞான குறைவு தான். நம்ம நினைக்கிறோம் குடும்பத்தில் பிரச்சனை வருது பிரச்சனையினால பிரச்சனை நினைக்கிறோம். இல்ல, ப்ராப்ளம் இஸ் நாட் த காஸ் ஆஃப் யுவர் ப்ராப்ளம். பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்ன? ஞான குறைவு. ஞான குறைவு. ஆண்டவரே, எனக்கு ஞானம் வேணும், எனக்கு ஞானத்தை தாரும். ஒரு பகுதியை வேதாகமத்தை எடுத்து வாசிக்கலாம். உங்களுடைய வேதத்தை திருப்பி 2 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் திருப்பி உங்களுடைய வேதாகமத்திலே வாசிக்கப்படுகிற வசனங்களை நீங்கள் பின்பற்றி வாருங்கள். 2 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும். அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். சாலமோன் தேவனை நோக்கி, தேவரே, என் தகப்பனாகிய தாவீதுக்கு பெரிய கிருபை செய்து என்னை அவன் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீர். இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு அருளின உமது வாக்குத்தத்தம் உறுதிப்படுவதாக. தேவரீர் பூமியின் தூள் அத்தனை ஏராளமான ஜனத்தின் மேல் என்னை ராஜாவாக்கினீர். இப்போதும் நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார் என்றான். அப்பொழுது தேவன் சாலமோனை நோக்கி, இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியாலும் நீ ஐஸ்வரியத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகைஞரின் பிராணனையும் நீடித்த ஆயுசையும் நீ கேளாமல் நான் உன்னை அரசாள பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடியினாலும் ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன்னிருந்த ராஜாக்களுக்காகிலும் உனக்கு பின்னிருக்கும் ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வரியத்தையும் சம்பத்தையும் அவர்களுக்கு நான் கொடுக்காத ஐஸ்வரியத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சாலமோன் தன்னுடைய தகப்பனாகிய தாவீது இறந்த பிறகு தாவீதுடைய சிங்காசனத்திலே தேவன் சாலமோனை ராஜாவாக நிறுத்துகிறார். தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனாக இருந்தாலும் கூட அவருடைய ஆலயத்தை கட்டி தேவன் அதற்குள்ளே வாசம் பண்ணும்படியாக கர்த்தர் சாலமோனை தெரிந்து கொள்கிறார். அந்த அதிகாரத்தின் முதல் வசனத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் கர்த்தர் சொல்றாரு, வேதம் சொல்கிறது, கர்த்தராகிய தேவன் சாலமோனோடு கூட இருந்து அவனை மிகவும் பெரியவனாக்கினார். தேவனாகிய கர்த்தர் சாலமோனோடு இருந்து அவனை மிகவும் பெரியவனாக்கின ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருந்தாலும் சாலமோனுடைய வாழ்க்கையிலே ஒரு குறைவை உணர்கிறார். ஆண்டவரே, என்னை நீர் மேன்மைப்படுத்தியிருக்கிறீர், என்னுடைய தகப்பனுடைய சிங்காசனத்தில் வீட்டிற்க செய்திருக்கிறீர், இஸ்ரவேலின் ராஜாவாக என்னை மாற்றியிருக்கிறீர். ஆனாலும்
எனக்குள்ளே ஒரு குறைவு இருக்கிறது, எனக்குள்ளே ஒரு குறைவு இருக்கிறது, எனக்கு ஒரு தேவை இருக்கிறது. இவ்வளவு திரளான ஜனத்தை ஆளும்படியான ஞானம் எனக்கு இல்லை, விவேகம் எனக்கு இல்லை. எனக்கு இந்த ஞானத்தை தர வேண்டும் ஆண்டவரே. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, சாலமோனே, இந்த காரியம் உன்னுடைய இருதயத்தில் இருந்தபடினாலே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஞானத்தை மாத்திரமல்ல, விவேகத்தை மாத்திரமல்ல, உனக்கு ஐஸ்வரியத்தையும் சம்பத்தையும் தருவேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காரியம் நம்முடைய இருதயத்தில் இருக்கணும். சாலமோனுடைய இருதயத்தில் இருந்த காரியம் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்ப்பார். இந்த குறைவை நாம் உணரணும். சாலமோன் தன்னுடைய வாழ்க்கையில் இருந்த குறைவை உணர்ந்து தேவனிடத்தில் கேட்டது போல இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம், ஆண்டவரே, நான் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருக்கிறேன், எத்தனையோ விதத்தில் என்னை ஆசீர்வதித்திருக்கிறேன், நன்றி ஆண்டவரே, ஆனாலும் எனக்கு ஒரு குறைவு இருக்கிறது, உம்முடைய ஞானம் எனக்கு வேணும், உம்முடைய ஞானம் எனக்கு வேணும், உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற நீர் விரும்புகிற விதத்தில் நான் நடந்து கொள்ள, நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் விளங்க, இன்றைக்கு என்னோட குறைவை நீ நிறைவாக்கினான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. சாலமோன் தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷனாய் இருந்தது உண்மை. அது நிமித்தம் கர்த்தர் சாலமோனை ஆசீர்வதித்தார். ஆனால் சாலமோன் எல்லா விதத்திலும் தன்னுடைய ஆளுகை, அரசாட்சி, ராஜ்ய நாட்களிலே எல்லா விதத்திலும் கர்த்தருக்கு பயந்த மனுஷனாய் இல்லை. ஆமென். அப்படி சாலமோன் கர்த்தருக்கு பயந்த மனுஷனாய் இருந்திருந்தால் சாலமோன் செய்த சில காரியங்களை அவர் செய்திருக்க மாட்டார். அதான் உண்மை. ராஜ்யபாரத்தின் துவக்கத்திலே தன்னுடைய தகப்பனாகிய தாவீதுடைய தேவனுக்கு பயந்து நடந்தது உண்மைதான். ஆனால் சாலமோனுடைய முடிவு நமக்கு தெரியும். நல்ல கவனிங்க. சாலமோனுக்கு கர்த்தர் அன்றைக்கு ராத்திரிலே நீ என்ன வேணும் கேள், நான் உனக்கு அதை தருவேன்னு சொன்னபோது சாலமோன் ஜெபித்துக் கொண்டிருக்கவில்லை. சாலமோன் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? தூங்கி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சாலமோன் இடத்துல அன்றைக்கு ராத்திரி தோன்றி, சாலமோனே, நீ விரும்புகிறது இடத்துல கேளுன்னு சொல்லும் போது சாலமோன் ஜெபத்துல இல்லை, சாலமோன் தூங்கி கொண்டு. ஆனா என்ன ஒரு விசேஷம் கேட்டீங்கன்னா, கர்த்தர் அன்றைக்கு ராத்திரி சாலமோன் இடத்துல தோன்றினதுக்கு காரணம் என்னன்னா, அதுக்கு முந்தின நாள் சாலமோன் ஏறெடுத்த ஆராதனை தான். ஆராதனை. சாலமோன் தேவனை ஆராதிக்கிற ஒரு மனுஷனாய் இருந்தான். அந்த வசனத்தை வாசித்து பாருங்க. அதே அதிகாரத்தில் 6-7 வசனங்களை வாசிங்கள். 2 நாளாகமும் 1ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். அங்கே சாலமோன் ஆசரிப்பு கூடாரத்திற்கு முன்பாக கர்த்தரின் சந்நிதியில் இருக்கிற வெண்கல பலிபீடத்தின் மேல் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி பலியிட்டான். இந்த இடத்துல ஆசரிப்பு கூடாரம் இருக்கிறது. அந்த வெளி பிரகாரத்திலே இருக்கிற வெண்கல பலிபீடத்திலே அதற்கு முன்பாக சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை கர்த்தருக்கு ஒரு ஆராதனையின் சித்திரமாக அவருடைய இருதயம் தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தது. அந்த ஆராதனையின் விளைவுதான் 7வது வசனம். அன்று ராத்திரியிலே வாசிங்க. அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் விரும்புகிறதை ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஆராதிக்கிறவர்களாக இருந்தால் போதும், கர்த்தருடைய விருப்பத்தையும் வாஞ்சியை நிறைவேற்றுவார். ஆராதனை அப்புறம் எவ்வளவு வல்லமை இருக்குன்னு யோசிப்பார். ஆமென். கர்த்தர் சொல்றார், என் மகனே மகளே, நீ ஆராதனைக்காரனாயிரு, ஆராதனைக்காரியாயிரு. நீ என்னை உண்மையாய் ஆராதிக்கிறவளாய் இருப்பில் என்றால் உன்னுடைய இருதயத்தின் வாஞ்சியை நான் நிறைவேற்றுவேன், உன்னுடைய குறைவை நான் நிறைவாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இந்த ஒரு சந்தர்ப்ப பின்னணியிலே சாலமோன் சொல்றார் பாருங்க. 11ஆம் வசனத்தை வாசிங்க. 11ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அப்பொழுது தேவன் சாலமோனை நோக்கி,
இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியாலும் நீ ஐஸ்வரியத்தையும் ஐஸ்வரியத்தை கேட்கல, சம்பத்தை கேட்கல, கனத்தையும் உன் பகைஞரின் பிராணனையும் கனத்தை கேட்கல, உன் பகைஞரின் பிராணத்தை நீ கேட்கவில்லை, நீடித்த ஆயுசையும் கேளாமல் நான் உன்னை அரசாள பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடியினாலும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஆமென். எனக்கு அருமையானவர்களே, ஒரு காரியத்தை நம்ம நன்கு விளங்கிக் கொள்ளணும். தயவுசெய்து கொஞ்சம் இந்த செய்தியை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஆமென். சாலமோன் தேவனிடத்தில் ஞானம் பெற்றதுக்கு ரகசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சாலமோன் தேவனுக்கு பயந்தது அல்ல. சாலமோன் தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருந்தபடினாலே அவன் ஞானத்தை பெறவில்லை. ஆனால் ஒரு சரியான தேவனுக்கு முன்பாக ஒரு சரியான மனப்போக்கு, ஒரு சரியான ஆவி இருந்தபடினாலே சாலமோன் ஞானத்தை பெற்றுக்கொண்டான். ரைட் ஆட்டிட்யூட். ஆமென். ஒரு ரைட் ஸ்பிரிட். ஏன் தேவன் சாலமோனுக்கு அந்த ஞானத்தை கொடுத்தார் என்றால், சாலமோன் தேவனுக்கு பயந்தபடினால் அல்ல, அவன மனப்போக்கு சரியா இருந்தது. இதே காரியத்தை இன்னொரு பகுதியில் வேதாந்தத்தில் வாசிக்கும் போது சாலமோன் சொல்ற, ஆண்டவரே, நான் ஒரு சிறு பிள்ளையாக இருக்கிறேன், எனக்கு வெளியே போகவும் தெரியாது, உள்ள வரவும் தெரியாது. நீர் எனக்கு தந்த இவ்வளவு திரளான ஜனத்தை நான் எப்படி நியாயம் விசாரிக்க முடியும்? உம்முடைய ஞானம் எனக்கு வேணுமே, உம்முடைய விவேகம் எனக்கு வேணுமே. நீர் என்னை ராஜாவாக ஏற்படுத்தின நோக்கத்தை நான் நிறைவேற்ற வேணுமே, உம்முடைய ஜனங்களை நான் சரியாய் நடத்த வேணுமே, உமக்கு பிரியமான விதத்திலே நான் ஆளுகை செய்ய வேண்டுமே என்று சொல்லி சாலமோனுக்கு இருந்த ஒரு சரியான மனப்போக்கு. எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய மனப்போக்கு தவறாய் இருக்குமானால், நல்ல கவனிங்கள், நம்முடைய தனிப்பட்ட மனப்போக்கு, அவர் ஆட்டிட்யூட், அவருடைய மனப்போக்கு தவறாய் இருக்குமானால் நாம் தேவனிடத்திலிருந்து ஒரு காரியத்தையும் பெற முடியாது. அன்றைக்கு சாலமோன் ஞானத்தை பெற்றதுக்கான ரகசியம் சாலமோனுடைய இருதயத்தில் இருந்த சரியான மனப்போக்கு. ஆமென். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உன் மனப்போக்கு தவறா இருந்தா நீ என்னத்தை கேட்டிருப்ப? ஆஸ்தியை கேட்டிருப்ப, பணத்தை கேட்டிருப்ப, செல்வாக்க கேட்டிருப்ப, புகழை கேட்டிருப்ப, உன் பகைஞரின் பிராணனை கேட்டிருப்பாய், ஒரு நீடிய ஆயுசை கேட்டிருப்பாய். ஆனா சாலமோனே, உன்னுடைய சரியான மனப்போக்கு எனக்கு என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றதா இருக்கிறது, நீ அதெல்லாம் கேட்கல. நான் உன்னை ராஜாவா ஏற்படுத்தியிருக்கிறேன், நீ என்னுடைய ஜனங்களை சரியான விதத்திலே நியாயம் விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி ஞானத்தை விவேகத்தையும் கேட்கிறாயே. ஆகவே நான் ஞானத்தை விவேகத்தை மாத்திரம் அல்ல, நீ கேட்காத அனைத்தையும் நான் உனக்கு தருவேன். எனக்கு அருமையானவளே, கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது தெரியுமா? ஒரு சரியான மனப்போக்கு, ரைட் ஆட்டிட்யூட். எல்லா விஷயத்திலும், கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில், மற்றவரிடத்தில் பழகிற விஷயத்தில், தேவனுக்கு முன்பாக நம்முடைய ஆவிக்குரிய காரியத்தில் ரைட் ஆட்டிட்யூட். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா சொல்லுவாங்க, attitude determines your altitude என்று சொல்லுவாங்க. Your attitude determines your altitude. உங்களுடைய மனப்போக்கு தான் உங்களுடைய உயர்வை நிர்ணயிக்கும். உங்களுடைய மனப்போக்கு தான் உங்களுடைய உயர்வை தீர்மானம் செய்யும். இன்னைக்கு ஆண்டவரை சொல்ல, ஆண்டவரே, அநேக சமயத்தில் மனப்போக்கு சரியில்லை, அதனால்தான் நம்மளோட பேச்சு சரியில்லை, அதனால்தான் நம்ம மற்றவரிடத்தில் பழகிற விதம் சரியில்லை, அதனாலதான் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கிற காரியங்கள் சரியில்லை. நம்முடைய மனப்போக்கு சரியா இருக்குமானா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதிலே அவர் அக்கறை உள்ளவராக, பிரியமுள்ளவராக இருக்கு. ஆமென். கர்த்தருக்கு பயப்படுறதுனாலே ஞானம் வருகிறது இல்லை. நல்ல கவனிங்கள். The fear of God is not wisdom. ஞானம் என்பது கர்த்தருக்கு பயப்படுற பயம் அல்ல. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானமான காரியம், ஞானமான காரியம். ஆனா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தின் ஆரம்பம் தான். ஆனா கர்த்தரிடத்திலிருந்து ஒரு காரியத்தை நாம் பெற வேணுமானால்
நம்முடைய மனப்போக்கு எப்படி இருக்கிறது? என்னோட சகோதரனிடத்தில், என்னோட சகோதரி இடத்துல, மற்றவிடத்துல, தேவனுக்கு முன்பாக என்னோட மனப்போக்கு எப்படி இருக்கிறது? ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட அவருடைய வார்த்தையை கொண்டு பேச வேண்டுமானால், நாம் ஆண்டவரிடத்தில் இன்னும் கிட்டி சேர வேண்டுமானால், ஆண்டவருக்கு பிரியமான உகந்த ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டுமானால், நாம் குறைந்தது ஒரு 4 விதமான மனப்போக்கை உடையவர்களாய் இருக்க வேண்டும். அட்லீஸ்ட் we must develop 4 different attitudes within us. நமக்குள்ளாக குறைந்தது ஒரு 4 விதமான சரியான மனப்போக்கை உடையவர்களாய் இருக்க வேண்டும். அந்த 4 விதமான மனப்போக்கை தான் 4 திறவுகோள்கள், தெய்வீக ஞானத்துக்குரிய 4 திறவுகோள்கள் என்று சொல்கிறேன். முதலாவது திறவுகோள், தாழ்மை உள்ள ஒரு ஆவி. இது உண்மை, இது ரொம்ப முக்கியமான ஒரு மனப்போக்கு, நமக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான திறவுகோள் என்று சொல்லலாம். முக்கியமான ஒரு மனப்போக்கு, very important attitude, humble spirit, தாழ்மை உள்ள ஒரு ஆவி. இரண்டாவது திறவுகோள், பசி உள்ள ஒரு ஆத்துமா. பசி உள்ள ஆத்துமா. நீங்க ஆத்துமாவில் பசி இருக்கா? கவலையே கிடையாது. சரீரத்தில் பசி இல்லைன்னா உடனே ஓடுறது டாக்டர். பசி எடுக்கவே மாட்டேங்குது டாக்டர். ஏதாவது டானிக் கொடுக்குறீங்களா? ஆப்பிடைசர் கொடுக்குறீங்களா? ஆத்மாவில் பசி இல்லாம மாசம் கணக்கா இருக்கு, கவலையே இல்லை. சரியான ஒரு மனப்போக்கு திறவுகோள், தேவனிடத்திலிருந்து அவருடைய ஞானத்தை பெறக்கூடிய இரண்டாவது திறவுகோள் ஒரு பசியுள்ள ஆத்துமா. மூன்றாவது திறவுகோள், கேட்கக்கூடிய இருதயம், செவிசாய்த்து கேட்கக்கூடிய ஒரு இருதயம். நான்காவது திறவுகோள், fourth attitude, நான்காவது மனப்போக்கு, கீழ்ப்படியக்கூடிய ஒரு மனது. கீழ்ப்படியக்கூடிய ஒரு மனது. முதலாவது என்னது? தாழ்மையான ஆவி, humble spirit. இரண்டாவது பசிவுள்ள ஆத்மா, hungry soul, hungry soul. மூன்றாவது கேட்கக்கூடிய இருதயம், hearing heart. நான்காவது கீழ்ப்படியக்கூடிய மனது, a heeding mind, a heeding mind. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார். அப்ப முதலாவது திறவுகோள், தெய்வீக ஞானத்தை அடைய, தேவனிடத்திலிருந்து ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ நமக்கு இருக்க வேண்டிய முதலாவது மனப்போக்கு அல்லது திறவுகோள் தாழ்மை உள்ள ஒரு ஆவி. ஆமென். We need to have a proper understanding of our relationship with God. நம்முடைய தேவனோடு கூட இருக்கக்கூடிய அந்த உறவை குறித்ததான ஒரு தெளிவான விளக்கம், ஒரு தெளிவான விவேகம், ஒரு தெளிவான புரிந்து கொள்ளுதல் நமக்கு மிக மிக அவசியம். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய தேவன் உறவின் தெய்வம். Christianity is not a religion, it is relationship. கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல, உறவு. உறவை சார்ந்து நம்முடைய தேவனோடுக்குள்ள அந்த உறவை குறித்து கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு சரியான தெளிவு வேண்டும். தெளிவு வேண்டும். ஞானி சொல்லுகிறார் பாருங்க, எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்னு தமிழ்ல மொழிபெயர்த்துட்டாங்க. ஆனா அறிவின் ஆரம்பம் எபிரேய பைபிள்ல தாகத் இருக்கிறது. அறிவின் ஆரம்பம். மூடன் ஞானத்தையும் போதகத்தையும், மூடன் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். அசட்டை பண்ணுகிறார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே அறிவின் ஆரம்பம். மூடர்கள் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். கர்த்தர் பேசுகிறார், அநேகர் அசட்டை பண்ணுகிறார். கர்த்தருடைய வார்த்தை அசட்டை பண்ணுகிறது உண்டு. கர்த்தர் நமக்கு போதிக்க அவர் பிரயாசம் எடுக்கும் போது அதை அசட்டை பண்ணுகிற அநேகர் உண்டு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சபையாரே,
நாம் எல்லாம் அவருடைய சிருஷ்டிகள். அவர் நம்முடைய சிருஷ்டிகர். அவர் பிரதான குயவன். நாம் எல்லாரும் அவருடைய கையில் இருக்கிற களிமண். அவன் நம்முடைய பெரிய மெய்ப்பன். நாம் எல்லாரும் அவருடைய கைகளுக்குள்ளான ஆடுகள். அவர் சர்வ வளமுள்ள தேவன். நாம் எல்லாரும் அவருடைய ஜனங்கள். அவர் நம்மை அதிகமாய் நேசிக்கிற நம்முடைய பரம தகப்பன். நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளைகள், செல்ல பிள்ளைகள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு மூடன் என்ன நினைக்கிறான் என்றால், தேவனுடைய ஞானம் இல்லாதபடி, தேவனுடைய வழிநடத்தல் இல்லாதபடி என்னுடைய வாழ்க்கையை நானே நடத்தி செல்ல முடியும் என்று நினைக்கிறான். The fool thinks that he can live a life apart from God's direction and wisdom. ஒரு மூடன் என்ன நினைக்கிறான் என்றால், தேவனுடைய ஞானம் இல்லாமலேயே, தேவனுடைய வழிநடத்தல் இல்லாமலேயே என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்து சமாளித்து போக முடியும் என்று நினைக்கிறான். ஆனா நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், ராஜ்யத்தின் பிள்ளைகள் அப்படி நினைக்கிறவர்கள் அல்ல. ஆமென். இதை குறித்து தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது அவர் எழுதுகிற வசனத்தை வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18 இருந்து 20 வரைக்கும் வாசிங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18 இருந்து 20 வரைக்கும். ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால், இந்த உலகத்திலே ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானி ஆகும்படிக்கு பைத்தியக்காரன் ஆக கடவன். இவ்வுலகத்தின் ஞானம். பவுல் எழுதுற வார்த்தைகளை கொஞ்சம் பார்த்தீங்களா? மறுபடியும் வாசிங்க, தெளிவா விளங்கிக்கணும். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானி ஆகும்படிக்கு பைத்தியக்காரன் ஆக கடவன். இவ்வுலகத்தின் ஞானம், இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமா இருக்கிறது. சர்வ வல்லமை உள்ள சர்வ ஞானியாயிருக்கிற அந்த தேவனுக்கு முன்பாக பைத்தியமாயிருக்கிறது. அப்படியே ஞானிகளை அவருடைய தந்திரத்திலே பிடிக்கிறார் என்றும், ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணா இருக்கிறது என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்றும் எழுதியிருக்கிறது. எழுதியிருக்கிறது. உலக ஞானத்தை குறித்து பேசுறார் அப்போஸ்தலனாகிய பவுல். ஆமென். எனக்கு அருமையானவர்களே, நீங்க ஆழ்ந்து சிந்தித்து பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் நம்முடைய தேவன் யார் என்பதை அறிந்து கொள்வதுதான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். நம்முடைய தேவன் யார் என்பதை அறிந்திருப்போமானால் கண்டிப்பாக நாம் அவருக்கு பயந்து ஜீவிப்போம். ஆமென். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், அவரோடு கூட நாம் எப்படி உறவு கொள்ள முடியும் என்பதை அறிந்தால் கண்டிப்பாக நாம் கர்த்தருக்கு பயந்து ஜீவிப்போம். இன்னைக்கு கிறிஸ்துவத்திலே கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லாத காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பது தெரியாததுதான் காரணம். நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? வேதம் சொல்கிறது, வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. அவர் வானத்தில் சிங்காசனத்தில் உட்கார்ந்தா அவருடைய பாதபடி எதை தொடுமா? பூமியை தொடுமா? யோசித்து பாருங்க. கற்பனை பண்ணி பார்க்க முடியாத ஒரு காரியம். அவ்வளவு சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய தேவன். பயங்கரமானவர். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசமாயிருக்கிற கர்த்தர். நீங்க ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, அந்த கேருபீன்கள், சேராபீன்கள் ஓயாமல் தேவனை சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஓயாமல் துதித்துக் கொண்டே இருக்கிறார். அவங்க எப்படி துதித்துக் கொண்டிருக்கிறாங்களா தெரியுமா? அந்த கேருபீன்களுக்கு 6 சட்டைகள் இருக்கிறது. 2 சட்டைகளினாலே தங்களுடைய முகத்தை மூடிக்கொள்கிறார்கள். அந்த வசனத்தை வாசிங்க. ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில்
சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் 6 செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி தன் தேவனை பார்க்க முடியலங்க. அவருடைய பரிசுத்தத்தை பார்க்க முடியவில்லை. அவருடைய பிரகாசத்தை பார்க்க, பாவமே செய்யாத கேருபீன். தமிழ் பைபிள்ல கேருபீன்கள்னு போட்டாங்க, அப்படிதானே? கேருபீன்னாலே அது பன்மைதான். கேருப் வந்து ஒருமை, கேருபீன் அதே பன்மைதான். அந்த கேருபீன் தேவனுடைய பரிசுத்தத்தை பார்க்க முடியாத நிலைமையிலே 2 சட்டைகளினாலே முகத்தை மூடிக்கொள்கிறார்கள். 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி 2 சட்டைகளால் தன் கால்களை மூடி 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, நல்ல கவனிங்க, ஒருவரை ஒருவர் நோக்கி, கேருபீன் ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று, பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். நம்முடைய தமிழ் பைபிள்ல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. கூப்பிட்டெல்லாம் சொல்லல, புலம்பினார்களாம். அந்த பரிசுத்தத்தின் மகிமையை தாங்கிக் கொள்ள முடியாதபடி அலறுகிறார்களாம், கதறுகிறார்கள். யோசித்து பார்க்க முடியுதா? கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? they cried out. இங்கிலீஷ் பைபிள்ல they cried out. அந்த பரிசுத்தத்தின் மகிமையை அந்த கேருபீன் தாங்கிக் கொள்ள முடியாதபடி அவர்கள் அந்த பரிசுத்தத்தின் மகிமையிலே அலறுகிறார்கள், பயப்படுகிறார்கள், கண்களை முகத்தை மூடிக்கொள்கிறார்கள், கால்களை மூடிக்கொள்கிறார்கள். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஓயாமல் போற்றி புகழ்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான ஒரு வல்லமை நிறைந்த பரிசுத்த தேவனை தான் நாம் தொழுது கொள்கிறோம். ஹல்லேலூயா. இந்த காரியத்தை நம்ம அறிந்திருந்தால் அவருக்கு பயப்படாம நம்மளால் எப்படி இருக்க முடியும்? ஆமென். இப்ப சாலமோனுடைய விண்ணப்பம் என்ன? ஆண்டவரே, நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன், எனக்கு உள்ள போறதுக்கும் தெரியல, வெளியே வர்றதுக்கும் தெரியல, உம்முடைய திரளான ஜனங்களை நான் நியாயம் விசாரித்து நடத்த வேணுமே, எனக்கு ஞானத்தை விவேகத்தை. சாலமோன் எடுத்த ஜெபத்துக்கு காரணம் என்னன்னா, ஒன்று வயசு பத்தாது, வாலிபன். 2வது அனுபவம் இல்லை, தன்னுடைய குறைவை உணர்கிறார். அந்த 10வது வருஷத்தை மடிமா வாசிங்க. 2 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். இப்பொழுதும் நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தருளும் ஏராளமாய் இருக்கிற இந்த உம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார் என்றான். யார் ஆண்டவரே? ஏராளமாய் இருக்கத்தக்க உம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கிறவன் யார்? இந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய சத்தியம் என்னவென்றால், ஆண்டவரே, எனக்கு உம்முடைய உதவி வேணும். சாலமோன் ஞானத்தையும் விவேகத்தையும் கேட்டார் என்று சொல்லி அல்ல, அதோட சத்தியம், அந்த செய்தி என்னன்னா, ஆண்டவரே, உம்முடைய உதவி இல்லாமல் நீர் எதிர்பார்க்கிற விரும்புகிற ஒரு ராஜாவாக, ஒரு தலைவனாக, ஒரு ஆளுநராக உம்முடைய ஜனத்துக்கு என்னால் இருக்க முடியாது. உம்முடைய சகாயம் எனக்கு வேணாம். அங்கதாங்க தாழ்மை உள்ள ஆவியை நம்ம பார்க்கணும். உம்முடைய உதவி எனக்கு வேணாம். ஆண்டவர் சொன்னார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. சாலமோனுடைய மனப்போக்கு பாருங்க. ஆண்டவரே, உம்முடைய உதவி எனக்கு வேணும். உம்முடைய உதவி இல்லாம இந்த ஜனத்தை நான் நியாயம் விசாரிக்க முடியாது. ஆண்டவரே, அருமையான சபையாரே, நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே, எனக்கு இந்த தாழ்மையான ஒரு ஆவி வேணும். ஒரு தாழ்மையான ஆவி. எவ்வளவுதான் நம்ம உயர்த்தினாலும்,
எவ்வளவுதான் என்னை ஆசீர்வதித்தாலும், எவ்வளவுதான் என்னை எடுத்து பயன்படுத்தினாலும், எவ்வளவுதான் என் மேல் கிருபை உம்முடைய தயவை பாராட்டினாலும், ஒரு தாழ்மை உள்ள ஆவியோடு காணப்பட இருக்கிறது. உம்முடைய உதவி எனக்கு வேணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் நமக்கு ஆண்டவருடைய உதவி வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? We must realize that we need God's help every day of our life. ஆமென். அருமையான பக்தன் பரிசுத்தவான் சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் இப்படியாக எழுதுகிறார். தாழ்மையை குறித்து அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னுடைய இருதயத்தை அதிகமாய் தொட்டது. He says, humility is the proper estimate of oneself. தாழ்மை என்றால் என்னன்னு சொல்றார். தாழ்மைனா ஒரு மனிதன் தன்னைத்தானே நிதானித்து அறிதல் தான் தாழ்மை. ஒரு மனிதன் தன்னைத்தானே சரியான விதத்திலே நிதானித்து அறிதல். A proper estimate of oneself. நான் யாரு என்பதை நான் நிதானித்து அறியணும். நான் நிதானித்து அறிஞ்சு, நான் யாரு நிதானித்து அறிஞ்சேன்னா நான் ஒண்ணுமே இல்லைன்னு அப்பதான் எனக்கு தெரியும். கேக்குறீங்களா? நீங்க கர்த்தருடைய சமூகத்துல நான் யார் என்பதை நான் நிதானித்து அறியணும். அப்படி அந்த காரியத்தை நிதானித்து அறிவேனால் எனக்கு தெரியும் நான் யார் ஆண்டவரே. நான் ஒன்றும் இல்லப்பா, நீ இல்லாம நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு தனிப்பட்ட சாட்சியை நான் சொல்ல விரும்புகிறேன். 1992ஆம் ஆண்டு கிருபையாக கர்த்தர் எங்களை முழு நேர ஊழியத்துக்கு அழைத்தார். நாங்கள் இப்போ கல்கட்டாவில் இருக்கிறோம். கர்த்தர் ஒரு தரிசனத்தை என்னோட மனைவிக்கு ஜெப வேளையிலே ஒரு தரிசனத்தை காண்பித்து, ஒரு சத்தம் கேட்கிறது, பெரம்பூர் என்று கேட்கிறது. அதன் அடிப்படையில் தான் பெரம்பூர் எங்க இருக்குன்னு கேட்டுட்டு நாங்கள் இங்க வந்து சேர்ந்தோம். இங்க வந்து சபை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கிற நாட்களிலே துவக்கத்திலே தமிழ் சர்வீஸ் இல்லை, வெறும் இங்கிலீஷ் சர்வீஸ் தான். ஆங்கிலோ இந்தியன்ஸ் மத்தியில தான் ஊழியம். அப்ப ஆங்கிலோ இந்தியன்ஸ் மத்தியில இங்கிலீஷ் சர்வீஸை ஆரம்பித்து நடத்தும் போது, பார்க் ஸ்ட்ரீட்ல நடத்தும் போது, ஒரு சகோதரி, ஒரு குடும்பம் நம்முடைய சபைக்கு வருவாங்க, ஒரு டாக்டர் ஃபேமிலி. ஒரு நாள் ஆராதனை முடிஞ்சு அந்த சிஸ்டர் நேரடியாக என்கிட்ட வந்தாங்க. நான் நினைச்சேன் அந்த ஒரு ஜெபத்துக்கு வராங்க போல இருக்குன்னு. அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? பாஸ்டர், நீங்க இங்கிலீஷை தப்பு தப்பா பேசுறீங்க, நீங்க பேசுற இங்கிலீஷ் சரியில்லை, உங்களோட ப்ரொனன்சியேஷன் சரியில்லை, ஆக்சென்ட் சரி கிடையாது, கிராமட்டிக்கல் தப்பு இருக்கு, நிறைய இலக்கண பிழை இருக்கு. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. முகத்துக்கு முகம், your English is not proper. அப்படியே ஒரு ஷாக் அடிச்ச மாதிரி. வீட்டுக்கு போய் என்னோட ஜெபாரைக்குள்ளாக நான் புகுந்து முழங்கால் படிட்டு கர்த்தரிடத்துல கதர்னேன். ஆண்டுகிட்ட கேட்டேன், ஆண்டவரே, என்னை ஏன் இந்த ஜனத்துக்கு முன்பாக ஊழியம் செய்ய முடியாது, என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து தமிழ் ஜனத்துக்கு முன்பாக வைக்கக்கூடாதுன்னு கேட்க முடியாது. ஏன்னா தமிழும் சரியா வராது, தமிழும் வராது, இங்கிலீஷும் வராது. ஏன் ஆண்டவரே ஆங்கிலோ இந்தியன்ஸ்க்கு என்ன ஊழியக்காரனா கொண்டு வந்தீங்க? என்னுடைய நான் பேசுகிற அந்த மொழியை அவர் கொச்சப்படும். உண்மைதான், எனக்கு சரியா பேச தெரியல தான், தப்பு பண்றேன் தான். ஏன் இந்த இடத்துல என்னை கொண்டு வந்தீன்னு சொல்லி கதறி ஜெபித்த போது தேவனுடைய மகிமையான ஒரு அபிஷேகத்தை நான் உணர்ந்தேன். அந்த மாதிரி ஒரு அபிஷேகத்தை வாழ்க்கையில் உணர்ந்ததே இல்லை. அப்படியே ஒரு மேகம் என் மேல் வந்து இறங்குறதை நான் உணர்ந்தேன். என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம். எனக்கு அந்த அபிஷேகத்தின் நோக்கம் விளங்கல. அந்த அந்த அபிஷேகத்தின் வல்லமை என் மேல் வந்து இறங்கின போது தொடர்ந்து ஒரு 2-3 நாள் அப்படியே நான் அந்த உபவாசத்திலே ஜெபத்திலேயே இருக்கிறேன். அதற்கு பிறகு அந்த ஞாயிற்றுக்கிழமை திருப்பி நான் தான் பிரசங்கம் பண்ணி ஆகணும், ஒரு வழி இல்லை. அந்த அம்மா வந்து உட்கார்ந்துருக்கான். நான் ஜெபித்து விட்டு எழுந்து பிரசங்கம் பண்ணுகிறேன். கர்த்தருடைய சமூகத்துல சொல்றேன், கர்த்தர் என் உள்ளத்தை அறிவா. அன்றைக்கு கர்த்தர் என்னுடைய பாஷையை முற்றிலும் மாற்றி விட்டார். சில இங்கிலீஷ் வேர்ட்ஸ் நான் யூஸ் பண்றேன், எனக்கே அர்த்தம் தெரியல. சில இங்கிலீஷ் வார்த்தைகளை, ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்துகிறேன், அதற்கு அர்த்தம் எனக்கே தெரியாது. நான் வீட்டுக்கு போய் தான் டிக்ஷனரியை பார்க்கிறேன். 2 வாரம் அப்படி போனது.
மூன்றாவது வாரம் ஒரு ஆங்கிலோ இந்தியன் ஒரு பிரதரும் சிஸ்டர் வந்து சொல்றாங்க, ஒரு ஹஸ்பண்ட் வைஃப் வந்து சொல்றாங்க, பாஸ்டர் நீங்க பேசுற மெசேஜ் ஒண்ணுமே எங்களுக்கு புரியல, ரொம்ப ஐயா இருக்குது இங்கிலீஷ், ஒண்ணுமே விளங்கல, கொஞ்சம் சிம்பிளா சொல்லுங்க பாஸ்டர். சகோதரனே சகோதரியே, நான் யாருன்னு எனக்கு தெரியும், எனக்கு பேச தெரியாது. இதுதான் நான் என்னை நிதானித்து பார்த்தேன். Humility is a proper estimate of oneself. சொன்ன இதுதான் என்னை நான் நிதானித்து பார்க்கும்போது நான் அறிவில்லாதவன், அனுபவம் இல்லாதவன், பேச தெரியாதவன், வேத அறிவு இல்லாதவன். ஆனால் நம்மை தாழ்த்தும் போது கர்த்தருடைய அபிஷேகம் நம்மை திராணிப்படுத்துகிறது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினால் ஆகும். அல்லேலூயா. அதற்கு பிறகு ஆங்கிலோ தொடர்ந்து சொன்னாங்க, பாஸ்டர் கொஞ்சம் தயவுசெய்து சிம்பிளிஃபை பண்ணி பேசு. பின்னாட்களில் என்ன தெரியுமா சொன்னாங்க, கர்த்தருடைய நாமத்துக்காக சொல்றேன், தாழ்மையா சொல்றேன். ஆங்கிலோ ஸ்கூல்ல அவங்க பேசிட்ட காரியம் என்ன தெரியுமா, நீங்க நல்லா இங்கிலீஷ் பேசணும்னா இந்த சபைக்கு போய் கர்த்தருடைய செய்தியை கேளுங்க, இங்கிலீஷ் நல்லா டெவலப் ஆயிரும். இது யாருன்னு செய்ய முடியும்? மனுஷனால் ஆகாத காரியம். நம்முடைய குறைவு என்னன்னு நமக்கு தெரியும். ஆனால் கர்த்தர் நம்மை திராணிப்படுத்துகிறவர், திராணிப்படுத்துகிற கிருபையை நமக்கு தருகிறவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். இததான் சாலமோன் சொல்றார், ஆண்டவரே உம்முடைய உதவி எனக்கு வேணாம், உம்முடைய உதவி இல்லாமல் இந்த திரளான ஜனத்தை என்னால் நியாயம் விசாரிக்க முடியாது ஆண்டவரே. அல்லது கர்த்தர் அந்த தாழ்மையின் ஆவியை சாலமோனுக்குள்ள பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்பட்டு, சாலமோனே நீ கேட்டதை தருகிறது மாத்திரமல்ல, நீ கேட்காதே நான் உனக்கு தருவேன். ஏன் தெரியுமா, உனக்குள்ளே ஒரு தாழ்மையான ஆவியை நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னையே நிதானித்து அறிந்து மற்றவர்களையும் நிதானித்து அறிந்து அவர் சொல்கிற ஒரு காரியம், நாம் எல்லாருமே பாவிகள், கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்று எழுதுகிறார். We are all just sinners saved by the grace of God. அப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுவதற்கு காரணம் என்ன, அவர் தன்னையே நிதானித்து நான் யார் ஆண்டவரே, நான் ஒரு பாவி, ஆனால் உம்முடைய கிருபையினாலே என்னை ரட்சித்தீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியில் உள்ள சபைக்கு அவர் எழுதும்போது அவர் எழுதுகிறார், ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களை வாசிங்க. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்னை விடுதலையாக்குவார்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் அவர் சொல்றாரு பாருங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை சோத்திரிக்கிறேன். போதும். ஹல்லேலூயா. 24 அவர் என்ன சொல்றாரு, நான் நிர்பந்தமான மனுஷன் ஆண்டவரே, இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை விடுவிக்கத்தக்கவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்துல துவக்கத்தில் அவர் சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனை சோத்திரிக்கிறேன். யோசிச்சு பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய அனுபவங்கள் என்ன, அவருடைய ஞானம் என்ன, எத்தனை சபைகளை நிறுவின ஒரு மனுஷன், தேவனத்தில் நேரடியாக வெளிப்பாடை பெற்ற ஒரு மனுஷன். அவர் சொல்றாரு, நிர்பந்தமான மனுஷன். சபையாரே, நாம் எல்லாருமே யார்தான்? நிர்பந்தமான மனுஷர்கள் தான். ஏன் தெரியுமா நிர்பந்தமான மனுஷர்? Why we are wretched people? இதற்கு காரணம் என்னவென்றால், நாம் அனைவருமே ஆவிக்குரியவர்கள், அதே சமயத்தில் மாமிசத்துக்குரியவர்கள். ஏன் நிர்பந்தமான மனுஷர்? ஒரே சமயத்தில் நம்ம எல்லாரும் யாரு? ஆவிக்குரியவர்கள். அதே சமயத்தில் யாரு? மாமிசத்துக்குரியவர்கள். ஆவிக்குரியவர்கள் சொல்றேன் ஏன் அப்படின்னா, தேவனுடைய சுவாசம் நமக்குள்ள இருக்கிறது, அதனால நம்ம ஆவிக்குரியவர்கள். நமக்கு வசனம் தெரியும், அப்படிதானே? தேவன் ஆதாமை உருவாக்கி நாசியிலே ஊதினார், அவன் ஜீவ ஆத்மா. இன்னைக்கு நாம் ஆவிக்குரியவர்களா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? தேவனுடைய சுவாசம் நமக்குள்ள இருக்கிறது.
அதே சமயத்துல மாமிசத்துக்குரியவர்களா இருக்கிறோம். அது சரீர பிரகாரமா இருக்கிறோம். காரணம் என்ன? நம் பூமியிலிருந்து எடுக்கப்பட்ட மண்ணினாலே செய்யப்பட்டது. அப்ப ஆவிக்குரிய தன்மையும் இருக்குது, மாமிசத்துக்குரிய தன்மையும். அதனாலதான் பவுல் சொல்றாரு, நான் நிர்பந்தமான மனுஷன் ஆண்டவரே, நான் செய்ய விரும்புகிற ஒரு காரியத்தை செய்ய முடியல. எதை செய்யணும்னு நினைக்கிறனோ அதை செய்ய முடியல. எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறனோ அதை செய்து கொண்டிருக்கிறேன். காரணம், நான் நிர்பந்தமான மனுஷன். நிர்பந்தமான மனுஷன் சொல்லும் போது நான் ஆவிக்குரியவனாகவும் இருக்கிறேன், மாமிசத்துக்குரியவனாகவும் இருக்கிறேன். உங்களுடைய ஜீவ சுவாசம் எனக்குள்ள இருக்கிறது. அதே சமயத்தில் நான் மண்ணினால் உருவாக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு பக்கம் மேல என்னை இழுக்குது, இன்னொரு பக்கம் பூமி என்னை கீழே இழுக்குது. எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்குது? ஒரு பக்கத்திலே ஆண்டவராகிய இயேசு தன் அன்பின் நிமித்தம் நம்மை அவரிடமாக நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு அன்பின் நிமித்தம் நம்மை அவரிடமாக இழுத்து கொண்டிருக்கிறார். அதே சமயத்தில் இன்னொரு பக்கத்தில் பிசாசு நம்மை அழிக்கும்படியாக அவன் பக்கமாக நம்ம இழுத்து கொண்டிருக்கிறான். எத்தனை பேருக்கு இந்த ரெண்டு அனுபவம் இருக்குது? யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாதே. ஒரு பக்கத்துல கர்த்தர் நம்ம இழுத்து கொண்டிருக்கிறார், அவர் பக்கமா நித்திய ஜீவனுக்கு நேரா. காரணம், நாம் அவருடைய கையின் சிருஷ்டிப்பு, we are அவருடைய கிரியைகளாயிருக்கிறோம். we are the beautiful handiworks of God. அதே சமயத்திலே சத்துருவாகிய பிசாசு நம்மை அவன் பக்கமா இழுக்கும்படியாக, அழிவுக்கு நேராக நடத்தும்படியாக அவன் பக்கமா இழுக்கப்படுகிறோம். அப்ப ஒரு பக்கம் இப்படி இழுக்கப்படுகிறோம், இன்னொரு பக்கம் இப்படி இழுக்கப்படுகிறோம். நிர்பந்தமான மனுஷன். இங்கேதான் நமக்கு தெய்வீக ஞானம் தேவைப்படுகிறது. ரெண்டு பக்கத்துல இழுக்கப்படுகிறேன், ஆனா எந்த பக்கத்துல நான் சேரணும், எந்த பக்கத்துக்கு என்னை விட்டு கொடுக்கணும்னு அறிவதுதான் அந்த தெய்வீக ஞானம். We need divine wisdom so that we will know on which side we need to yield ourselves. ஒரு பக்கத்தில் இப்படி இழுக்கப்படுகிறோம், இன்னொரு பக்கத்தில் அப்படி இழுக்கப்படுகிறோம். இங்கதான் நமக்கு தெய்வீக ஞானம் வேணும், எந்த பக்கத்தில் நம்ம போய் நிக்கணும்ன்றது. தெய்வீக ஞானம் இருந்தா நம் பிசாசுக்கு இல்லை என்று சொல்லி அவனை எதிர்த்து நின்று அவனை துரத்தி விட்டுட்டு நம்ம ஆண்டவருடைய பக்கத்தில் நிற்போமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தருடைய பக்கத்திலே கர்த்தர் என்னை இழுத்துக் கொள்கிறார், அவர் என்னை நேசிக்கிறார், நித்திய ஜீவனுக்கு நேராக என்னை நடத்துகிறார். நான் அவர் பக்கமாக சேர வேண்டும், என்னை அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றால் இந்த தாழ்மையான ஆவி நமக்கு வேணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. ஒரு காரியத்தை அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக வாசித்தேன், என்னால் மறக்க முடியாது, ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. அலெக்ஸ் ஹாலி என்று சொல்லக்கூடிய ஒரு magazine writer, author of a magazine called The Roots. The Roots என்று சொல்லி அந்த நாட்களில் ஒரு மேகசின் அச்சிடப்பட்டு வெளிவரும். நல்ல ஒரு ஆவிக்குரிய மேகசின், The Roots என்று சொல்லி. அந்த அலெக்ஸ் ஹாலி தன்னுடைய ஆபீஸ் ரூம்ல, அலுவல் அறையில ஒரு அழகான ஃப்ரேம் பண்ணி ஒரு போட்டோவை, ஒரு படத்தை அவருடைய ஆபீஸ் ரூம்ல மாட்டி வைத்து அடிக்கடியாக அந்த படத்தை அவர் பார்ப்பார். அடிக்கடியாக அந்த படத்தை, அந்த படம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அழகா ஃப்ரேம் பண்ணி செவரில் மாட்டி வச்சிருக்க படம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆமை வேலி இருக்கிறது. அந்த வேலியை நீங்க பார்த்துருக்கீங்கன்னா தெரியும், நிறைய போஸ்ட் நிப்பாட்டி இருப்பாங்க, அப்படிதானே? நிறைய கம்பங்கள் நிப்பாட்டி இருக்கும், அதுல வேலி அடைக்கப்பட்டிருக்கும். அந்த ஒரு கம்பத்தின் மேலே ஒரு ஆமை உட்கார்ந்து கொண்டு அப்படியே எல்லாத்தையும் சுத்தி சுத்தி பார்த்து கொண்டிருக்கு. அதான் அந்த படம். ஒரு ஆமை அந்த வேலி கம்பத்தின் மேலே உட்கார்ந்து கொண்டு சுற்றி எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த அலெக்ஸ் ஹாலி அந்த படத்தை ரொம்ப முக்கியமான ஒரு படமாக, ஒரு பொக்கிஷமாக அவர் வைத்திருந்தது. காரணம் என்னவென்றால், அந்த படத்தை பார்க்கும் போதெல்லாம் அவருக்கு ஒரு பாடம், அவர் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக கற்றுக்கொண்ட ஒரு பாடம் அவருடைய ஞாபகத்துக்கு வருமா.
அந்த பாடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆமை அந்த வேலியின் கம்பத்து மேல் உட்கார்ந்திருக்கிறதை பார்க்கும்போது அதுல அவர் கற்றுக்கொண்ட பாடம் என்னவென்றால், இந்த ஆமை அந்த வேலியின் கம்பத்து மேல உட்காரணும்னா யாரோ தூக்கி உட்கார வச்சிருக்காங்கன்னு, யாரோ அதற்கு உதவி செய்திருக்கிறார்கள். யாரோ அவருடைய உதவி இல்லாமல் அந்த ஆமைக்கு அந்த வேலியின் கம்பத்து மேல உட்கார்ந்து எல்லாத்தையும் பார்க்கிற ஒரு ஸ்லாக்கியம் கிடைச்சிருக்காது. அப்படிதானே? யோசிச்சு பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு ஆமை அந்த வேலியின் கம்பத்து மேல உட்கார்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னா தானால ஏற முடியுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரோ ஒருத்தர் தூக்கி அந்த ஆமையை அங்க உட்கார வச்சிருக்காங்க. அல்லனா ஆமை அந்த இடத்துல ஏறவே முடியாது. அலெக்ஸ் சாலிஸ் சொல்லுகிறார், என்றைக்காவது நான் என்னையே பார்த்து நான் சாதித்த காரியங்களை பார்த்து, அலெக்ஸ் சாலி இவ்வளவு பயங்கரமான இவ்வளவு பெரிய காரியத்தை நீ எப்படி சாதித்தாய் என்று எனக்குள்ளே ஒரு பெருமையான சிந்தனை வரும்போது, நான் அந்த படத்தை பார்க்கும்போது நான் என்னையே ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். என்னையே ஒரு ஆமையாக பார்க்கிறேன். நானாக அந்த நிலைமைக்கு நான் வரவில்லை, என்னை தூக்கி யாரோ ஒருவர் உட்கார வைத்திருக்கிறார் என்பதுதான். அல்லேலூயா! எத்தனை பேருக்கு விளங்குது? அல்லேலூயா! சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நீங்கள் ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையிலே நீங்கள் இருப்பீர்கள் என்றால், நீங்கள் நினைவு கூற வேண்டிய ஒரு காரியம் என்ன? நீங்களா அந்த இடத்துக்கு வரல, யாரோ ஒருத்தர் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். யாரோ ஒருவர் உங்களை தூக்கி அந்த இடத்துல உட்கார வைத்திருக்கிறார். அதுதான் உண்மை. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நீங்க உயரத்துக்கு ஏறின ஏணிய உயரத்துல ஏறிட்ட பிறகு நீங்க ஏறின ஏணிய உதிச்சு தள்ளிடாதீங்கன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டீங்களா? ஒரு ஏணி வழியாக நீங்க உயரத்துல ஏறி இருக்கிறீங்க, மேல போன பிறகு என்ன பண்ணிடக்கூடாது? ஏணியை உதைச்சு கீழே தள்ளிடக்கூடாது. ஏன்னா ஒரு நாள் கீழே இறங்குறதுக்கு அதே ஏணி தேவைப்படும். ஆமென். என்னை கேட்டுக்கொண்டு அருமையான சகோதரனே, சகோதரியே, யாராவது உங்களுடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு விதத்திலே உதவி செய்திருப்பார் என்றால், ஒரு நாளும் அந்த உதவியை மறந்து நன்றி கெட்டவர்களாய் போய்விடாது. ஆமென். கர்த்தர் தான் அந்த உதவி கரத்தை உங்களுடைய வாழ்க்கையில எழுப்பி இருக்கிறார். கர்த்தர் தான் யாரோ ஒருத்தரை அனுப்பி உங்களுடைய வாழ்க்கையில உங்களை தூக்கி ஒரு இடத்துல உட்கார வைத்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையா இருந்தாலும் சரி, உங்களுடைய வேலையா இருந்தாலும் சரி, முதலாவது நாம் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேணும். காரணம், அந்த உதவி கரத்தை அனுப்பினதே தேவன் தான். அல்லேலூயா. இரண்டாவது, தேவன் பயன்படுத்தின அந்த உதவி கரத்திற்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். நீங்கள் இன்றைக்கு ஒரு இடத்துல இருக்கிறீர்கள் என்றால், அந்த இடத்துக்கு உங்களை கொண்டு வந்தது காரணம், யாரோ உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள். யாருமே எனக்கு உதவி செய்யல, நான் இந்த நிலைமைக்கு வந்துட்டேன்னு யாராவது சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நீங்க இருக்கிற நிலைமைக்கு நான் வந்துட்டேன், எனக்கு யாருமே உதவி செய்யலன்னு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. கர்த்தர் யாரையோ பயன்படுத்தி, உங்கள் ரட்சிப்புக்காக கர்த்தர் யாரையோ ஒருத்தரை பயன்படுத்தினார் அல்லவா? இந்த சபைக்கு நீங்க வரதுக்கு கர்த்தர் யாரோ ஒருத்தரை பயன்படுத்தி இருக்கிறார். அப்படிதானே? உங்களுக்கு நீங்க இன்னைக்கு வேலை செய்றீங்களே, அந்த வேலையை பெரும்படியாக யாரோ ஒருவரை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பயன்படுத்துறதுனாலதான் இன்னைக்கு அந்த வேலை உங்க கையில் இருக்குது. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு யாரையோ கர்த்தர் எடுத்து பயன்படுத்தி இருக்கிறார். நீங்கள் ஆசீர்வாதமாய் விளங்குவதற்கு யாரோ ஒருவரை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தி இருக்கிறார். சுருக்கமா சொல்லணும்னா, கர்த்தர் தான் நமக்கு உதவி செய்திருக்கு. ஹல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு நம்ம இருக்கிற இடத்துல இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க சகோதரே, எங்க இருந்தோம், இன்னைக்கு எங்க இருக்கிறோம்? எப்படி இருந்தோம், இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? இதை யோசித்து பார்த்தால் கண்ணீர் சிந்தாமல் ஒரு நாளும் இருக்க முடியாது. ஒரு நாள் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், நாம போல ஒரு வேலியின் கொம்புக்கு மேல நீங்க உட்கார்ந்து அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா, அதோட அர்த்தம் என்னவென்றால், யாரோ ஒருவர் ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். அந்த சகாயம் கர்த்தரிடத்திலிருந்து வந்த சகாயம். அதுதான் தாவீது சொல்லுகிறார்,
என்னுடைய உதவி ஒத்தாசை கர்த்தரிடத்திலிருந்து வரும். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இன்னைக்கு ஒருவேளை நீங்க ஒரு இக்கட்டான நிலைமையிலே, ஒரு தோற்கடிக்கப்பட்ட நிலைமையை போல உங்களுடைய சூழ்நிலை இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நீங்க இருக்க வேண்டிய ஸ்தானத்திலே கர்த்தர் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். ஆனா நமக்கு என்ன வேணும் தெரியுமா? ஒரு தாழ்மை உள்ள ஆவி, தாழ்மை உள்ள ஒரு ஆவி. அடிக்கடியாக சவுலை குறித்து வாசித்து எச்சரிக்கை அடைவது உண்டு. சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை பார்த்து ஒன்று சொல்றாரு, அப்பா நீ உன் பார்வையிலே சிறியவனா இருந்த போது, உன் பார்வையிலே நீ அற்பனா இருந்த போது தேவன் உனக்கு இரக்கம் பாராட்டி உன்னை இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக ஏற்படுத்தினார். அந்த வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்தபோது, சவுல் இடத்துல பேசுறார். இஸ்ரவேலின் முதல் ராஜாவாய் இருந்த சவுல் இடத்துல பேசுறார். நீ உன் பார்வைக்கு சிறியவராய் இருந்தபோது அல்லவோ, சிறியவராய் இருந்தபோது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர், இஸ்ரவேலின் கோத்திரங்களுக்கு தலைவரானீர். கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவிட்டாரே. இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி எப்பப்பா? சவுல் எப்ப கர்த்தர் உன்னை இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணா தெரியுமா? நீ உன் பார்வையிலே சிறியவனாய் இருந்தது, சிறியவனாய் இருந்தது. சபையாரே, இந்த சவுல் யாரு? இஸ்ரவேலின் முதல் ராஜாவாய் ஏற்படுத்தப்பட்ட அந்த சவுல் யாருன்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய தகப்பனாகிய கீஸ் தன்னுடைய கழுதைகளை துளைத்து விட்டார். கழுதைகள் துளைந்து போய்விட்டது. அப்பொழுது தகப்பன் சவுலை அழைத்து காணாமல் போன அந்த கழுதைகளை தேடி வரும்படியாக அனுப்புகிறார். அப்ப சவுல் யாருங்க? இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக ஏற்படுத்தப்பட்ட சவுல் யாரு? கழுதைகளுக்கு பின்னால போனவன். தொலைந்து போன கழுதைகளுக்கு பின்னால போனவன கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசியை சந்திக்க பண்ணி இஸ்ரவேலின் கோத்திரங்களுக்கு தலைவனாக, இஸ்ரவேலின் ராஜாவாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணினாரே. துவக்கத்தில் சவுல் தன்னுடைய பார்வைக்கு சிறியவனா இருந்தான். ஆனா ராஜாவான பிறகு தன்னுடைய பார்வைக்கு பெரியவனாயிட்டான். கர்த்தருக்கு விரோதமா போயிட்டான். கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போய்விட்டான். அவனுக்குள்ளே பெருமை வந்து விட்டது. பெருமை வந்து, நல்ல யோசிச்சு பாருங்க. இஸ்ரவேல்ல ஒரு ராஜாவா ஆகணும்னா எந்த கோத்திரத்தில் பிறந்திருக்கணும்? யூத கோத்திரத்தில் பிறந்திருக்கணும். சவுல் பிறந்தது எந்த கோத்திரம்? ஒரு சின்ன பெஞ்சமின் கோத்திரத்தில் பிறந்தவன். ஒரு பெஞ்சமின் கோத்திரத்தில் பிறந்து இஸ்ரவேலுக்கு ராஜாவாக முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை ராஜாவாக ஏற்படுத்தினார் என்றால் அது தேவனுடைய கிருபை, தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. ஆனால் ராஜாவான பிறகு இந்த மனுஷனுக்குள்ள ஒரு பெருமை வருது பாருங்க. கீழ்ப்படியாம வருது. தேவனுக்கு விரோதமான முரட்டாட்டம் வருகிறது. ஒரு வசனம் இருக்கு, அதை வாசித்து பாருங்க. அதாவது சவுல் தனக்கென்று ஒரு ஜெய ஸ்தம்பத்தை நாட்டினாராம். வாசிங்க அந்த வசனத்தை. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 12வது வசனம். மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி. யாருக்குங்க ஜெயஸ்தம்பம்? ஜெயம் கொடுத்தது யாரு? நீ யாருக்கு ஜெயஸ்தம்பம் நட்டுட்டு இருக்கிற? ஜெயம் கொடுத்தது கர்த்தர். உன்னை ராஜாவா மாற்றினது நீ கழுதைக்கு பின்னால போன ஒரு மனுஷனை தெரிந்தெடுத்து உன்னை இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினது கர்த்தர். சத்துருக்கள் மேல ஜெயம் கொடுத்தது கர்த்தர். யுத்தம் பண்ணது கர்த்தர். ஆனா ஜெயஸ்தம்பம் யாருக்கு? வாசிங்க அந்த வசனத்தை. தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி, பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. ஆவியன் எழுதி வச்சிருக்கிறார். சவுலே,
உனக்கு ஜெயம் கொடுத்தது யாருப்பா? நீ யாருக்கு ஜெயம் சம்ம நாட்டுற? சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆமென். சவுலுக்குள்ள இருந்த தாழ்மையான ஆவி வெளியே போனதுனால தான் அசுத்தாவி உள்ள வந்தது. நல்ல விளங்கிங்க, நல்ல விளங்கிங்க. தயவு செய்து சபையாரே, ஒரு பயபக்தியான ஒரு கருத்து. இட்ஸ் a very solemn thought. நமக்குள்ள இருந்து தாழ்மையான ஆவி வெளியே போயிடுச்சுன்னா அசுத்தாவி உள்ள வரும், பெருமையின் ஆவி உள்ள வரும். இதுதான் லூசிபருக்கு நடந்தது. லூசிபர் தாழ்மையா இருந்த வரைக்கும் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருந்தான். என்றைக்கு அந்த தாழ்மையான ஆவி வெளியே போய் பெருமையின் ஆவி வந்ததோ அன்றைக்கு அவன் பிசாசா மாறி. அப்படிதானே? எவ்வளவு ஆபத்தான விஷயம். அறியாமலேயே சில சமயம் பெருமை வந்துடுது இல்ல. நான் இதை சாதிச்சுட்டேன், அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன்னு தெரியாமே சொல்லிடுறோம்ல. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசு. இதற்கு மாறாக நீங்க கொஞ்சம் தாவீதுடைய வாழ்க்கையை யோசித்து பார்த்தீங்கன்னா, வாசிக்க அந்த வசனத்தை 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிக்க. அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து, நல்ல கவனிச்சிங்களா? அப்பொழுது தாவீது உட்பிரவேசித்துன்னு இல்ல, ஆவியானவர் எப்படி எழுதுறாரு? தாவீது ராஜான்னு எழுதுறதுக்கு காரணம் என்ன? தாவீதுன்னு ஆவியானவர் எழுதியிருக்கலாம்ல. ராஜாவான பிறகும் அப்படின்னு அர்த்தம். அந்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து, அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். வீடு எம்மாத்திரம். தாவீது எப்பங்க இதை சொன்னாரு? ஆடு மேய்க்கிறவனா இருந்தப்ப இல்ல, வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தப்ப இல்ல, இஸ்ரவேலுக்கு ராஜாவானவர். அந்த இடத்துல ஆவியானவர் அந்த ராஜான்ற வார்த்தை எழுதியிருக்கார். அதோட செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, ராஜாவான பிறகும், சிங்காசனத்தில் உட்கார்ந்த பிறகும், பதவி கிடைச்ச பிறகும், உயர்வு கிடைச்ச பிறகும், இந்த தாழ்மையுள்ள ஆவி தாவீதுக்குள்ள இருந்தபடினாலதான் தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ என் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன். அல்லேலூயா. நீ கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன். எவ்வளவுதான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும், எவ்வளவுதான் உயர்த்தட்டும், வசதிகளை கொடுக்கட்டும், உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமா மாற்றட்டும், ஆனா நமக்குள்ளே எப்போதும் தாழ்மை உள்ள ஒரு ஆவி. அல்லேலூயா. எப்போதும் தாழ்மை உள்ள ஒரு ஆவி, தாழ்மை உள்ள ஒரு ஆவி, தாழ்மை உள்ள ஒரு ஆவி. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட அடிக்கடியாக இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தியானிப்பது உண்டு. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நல்ல கேளுங்க, வனாந்திரத்தில் இருக்கிற வரைக்கும் அவங்க ஆகாரத்துக்கு எங்க தான் பார்க்கணும்? வானத்தை தான் பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் வானத்தை பார்த்தாதான் ஆகாரம். பாதுகாப்புக்கு ஆண்டவரை தான் பார்க்கணும். வனாந்திரம் வழி நடத்தலுக்கு ஆண்டவரை தான் பார்க்கணும். தேவைகளுக்கு ஆண்டவரை தான் பார்க்கணும். வனாந்திரத்தில் இருந்த வரைக்கும், நல்ல கேளுங்க தயவுசெய்து, வனாந்திரத்தில் இருந்த வரைக்கும் அவர்களுக்குள்ளே ஒரு தாழ்மையான ஆவி இருந்தது. ஏன்னா எப்போதும் மேல பார்க்கணும். ஆனா என்னைக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட செழிப்பான ஆசீர்வாதமான தேசத்துக்குள்ள நுழைஞ்சாங்களோ அன்னைக்கே போச்செல்லாம். அன்னைக்கே தாழ்மையான ஆவி வெளியே போயிருச்சு. நான் சொல்லுங்க, கர்த்தர் ஆவியான எடுத்து வாசித்து பாருங்க. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசி. செழிப்பான தேசத்தின் கனியையும், செழிப்பான தேசத்தின் கனியையும், நன்மையையும் சாப்பிடும்படிக்கு, நன்மையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அவ்விடத்துக்கு அழைத்து கொண்டு வந்தேன். நான் அவ்விடத்துக்கு உங்களை அழைத்து கொண்டு வந்தேன். ஆனாலும் நீங்கள் அதற்குள் பிரவேசித்த போது, அவ்வளவுதான், பிரவேசிக்கிற வரைக்கும் நன்மையும்
செழிப்பான தேசத்தின் கனியையும் செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அவ்விடத்துக்கு அழைத்து கொண்டு வந்தேன். ஆனாலும் நீங்கள் அதற்குள் பிரவேசித்த போது, அவ்வளவுதான், அதுக்குள்ள பிரவேசிக்கிற வரைக்கும் என்ன இருந்தது? தாழ்மையான ஆவி இருந்தது. ஆண்டவரே எங்களுக்காக நீங்க தான் ஆண்டவரே, வாழ்வாதாரமே நீங்க தான், உங்களை தான் நம்பி இருக்கிறோம், உங்களை தான் சார்ந்து இருக்கிறோம். தேசத்துக்குள்ள பிரவேசித்த போது வாசிங்க, என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை அருவருப்பாக்கினீர்கள். சுதந்திரத்தை அருவருப்பாக்கி பிரவேசிக்கிற வரைக்கும் நல்லா இருந்தீங்கப்பா. என்னைக்கு நீங்க உள்ள போனீங்களோ அன்னைக்கே தாழ்மையான ஆவி போயிருச்சு. இனிமே இந்த மண்ணாக்கு காத்திருக்க வேணாம்ல. தேசத்துக்குள்ள போன பிறகு என்னத்துக்கு மண்ணா? நாங்களே அதாவது விளைய செய்திருவோம், நாங்களே விதைத்து அறுத்துருவோம். எனக்கு அருமையான சபையாரே, தாழ்மையாக சொல்லுவேன், உங்களுக்கு ஒரு சத்தியம் தெரியுமா? வறுமையிலே விழுந்து போனவர்களை பார்க்கிறோம், செழிப்பில் விழுந்தவர்கள் அநேகம். வறுமையில பொதுவாக யாரும் விழமாட்டாங்க. அந்த வறுமையில கஷ்டத்தில் ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு இருப்பாங்க. கொஞ்சம் செழிப்பு வரட்டும், கொஞ்சம் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரட்டும், பெருமை மேட்டிமை கர்வம் வந்து விடுகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது ஜாக்கிரதையா இருக்கணும். செழிப்பு வரும்போது ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தர் உங்களை விசாலமான இடத்துக்கு கொண்டு போகும்போது ஜாக்கிரதையா இருக்கணும். என்னோட ஸ்டடி டேபிள்ல ஒரு போட்டோ வச்சிருக்கிறேன். என்ன போட்டோன்னு கேட்டீங்கன்னா, 1996 பார்க்கு தெருவிலே அந்த கூரை கொட்டாயிலே சபையை நடத்தி கொண்டிருக்கும் போது மத்தியான வேளையிலே நம்முடைய சபை எரிக்கப்பட்டது. ஃபுல்லா எரிஞ்சு போயிடுச்சு. கூரை எல்லாம் எரிஞ்சிருச்சு. ஸ்பீக்கர், ஃபேன், சேர்ஸ் எல்லாம் எரிஞ்சு போயிடுச்சு. நாங்க போய் அங்க நிக்கிறோம், திறந்த வானத்துக்கு கீழே நிக்கிறோம். அந்த பக்கத்துல போற வரவங்க எல்லாம் சொல்றாங்க, இவங்க ஆண்டவர் ஏசு ஏசுன்னு போனாங்க, கூரை கூட இல்லைன்னா. அந்த போட்டோ நான் இன்னைக்கு வச்சிருக்கிறேன். கர்த்தர் நம்மளை எவ்வளவு ஆசீர்வதித்து எவ்வளவு பெரிய ஒரு விசாலமான ஸ்தலத்துக்கு நம்மளை கொண்டு போனாலும் சரி, அந்த படம் மனதை விட்டு போகவே போகாது. அந்த நிலைமையில தான் இருந்தோம். கர்த்தர் இன்னைக்கு நம்மளை விசாலமான இடத்துல வைத்திருக்க. இதுதான் நம்ம ஒவ்வொருவரையும் குறித்ததான உண்மை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, வேதம் உசியா ராஜாவை குறித்து சொல்லு. அந்த உசியா ராஜா பலவீனனாய் இருந்த வரைக்கும் தேவனுடைய உதவி சகாயத்தை பெற்றார். எது வரைக்கும்? பலனற்று இருந்த வரைக்கும் என்ன கிடைச்சது? தேவனுடைய சகாயம், உதவி கிடைச்சது. அவன் பலன் அடைந்த பிறகு, அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு தேவனை விட்டு விலகி போறான். அந்த வசனத்தை வாசிக்க முடிஞ்சா வாசிங்களேன். 2 நாளாகமும் 26ஆம் அதிகாரம் 15 வாசிங்க. 15 வாசிங்க. 2 நாளாகமும் 26ஆம் அதிகாரம் 15 வசனத்தை வாசிங்க. கோபுரங்கள் மேலும் அலங்க கோடிகள் மேலும் நின்று அம்புகளையும் பெரிய கற்களையும் பிரயோகிக்கிறதற்கு நிபுணரான தொழிலாளிகள் கற்பித்த இயந்திரங்களையும் அவன் எருசலேமில் உண்டாக்கினான். எருசலேமிலே உண்டாக்கினான். அவ்வளவு ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார் உசியா ராஜாவுக்கு. அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரவிற்று அவன் பலப்படும் மட்டும். இதுதாங்க முக்கியம். அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. இதுதான் ரொம்ப முக்கியம். எது வரைக்கும் அனுகூலம்? பலப்படும் வரைக்கும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி. என்ன ஆயிடுச்சு? என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, ஆள் கீழே தான் இருக்கிறாரு, மனம் மேட்டுக்கு போயிடுச்சு.
மேட்டிமைனா என்ன அர்த்தம்? இவரு கீழே தான் இருப்பாரு, ஆனா மனசு மாத்திரம் எங்க போயிடும்? மேட்டுக்கு போயிடும். நல்ல கவனிங்க, பலப்படுகிற வரைக்கும் தேவனுடைய அணுகலும் சகாயம் இருந்தது. அவன் பலப்பட்ட போதோ அவனுடைய இருதயம் மேட்டிமை. சகோதரனே, சகோதரியே, எவ்வளவு பயங்கரமான ஒரு வசனம் பாருங்க. மேட்டிமை அடைஞ்சதுனால அவன் செய்த காரியத்தை வாசித்து பாருங்க. அதே வசனத்துல வாசிங்க, மட்டுமா வாசிங்க, 16 வசனம் முழுமையா வாசிங்க. அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து, தேவனுக்கு விரோதமான மீறுதலை செய்து, தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே ஆசாரியன் செய்ய வேண்டிய காரியத்தை ராஜா செய்கிறார். அது பழைய ஏற்பாட்டிலே அது ஒரு பெரிய தேவ குற்றம். ஒரு ராஜா ஆசாரியன் செய்கிற காரியத்தை செய்யக்கூடாது. ஆனால் மனம் மேட்டிமை ஆகி தேவனுக்கு விரோதமாய் முரட்டாட்டம் செய்கிறான். எனக்கு அருமையான சகோதரி சகோதரியே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது, கர்த்தர் உங்களை உயர்த்தும் போது, கர்த்தர் உங்களை பலப்படுத்தும் போது, கர்த்தர் உங்களை கொண்டு சில காரியங்களை செய்யும் போது இந்த தாழ்மை உள்ள ஆவியை காத்து. இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு கிட்ட திட்டவட்டமாய் பேசும். அல்லேலூயா. அநேக சமயங்களிலே ஒரு தவறான ஒரு நம்பிக்கை, நம்மை குறித்து தவறான ஒரு நம்பிக்கை, ஃபால்ஸ் காம்ப்ளசன்சி என்று சொல்வார்கள். நம்மை குறித்ததான ஒரு தவறான, நம்மேல் வைத்திருக்கிற ஒரு நம்பிக்கை நம்மை அறியாமலே வந்துவிட வாய்ப்பு இருக்கிறது. இந்த சூழ்நிலையில யாருடைய உதவி எனக்கு வேணாம், நானே பார்த்துக்குவேன், நானே சமாளிச்சிருவேன், இந்த சூழ்நிலையில நானே சமாளிச்சிருவேன், ஆண்டுடைய உதவி வேண்டாம் என்று நினைத்து விடுவோமானால் அதை போல ஒரு ஆபத்து வேற ஒன்றும் இல்லை. தேவனுடைய உதவி எனக்கு வேண்டாம் என்று சொல்லி தன்னிச்சையாக நம்முடைய சொந்த பலத்தை நாம் சார்வோமானால் தேவனிடத்திலிருந்து அந்த தெய்வீக ஞானத்தை ஒரு நாளும் பெற முடியாது. அருமையான பரிசுத்தவான் டுவைட் மூடி, நீங்கள் கேள்விப்பட்ட டிஎல் மூடி என்று சொல்வார்கள், வல்லமையாய் கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட தேவ மனுஷன். அவர் எழுதுகிறார், God sends no one away empty except those full of themselves. என்ன எழுதுகிறார் தெரியுமா? கர்த்தர் அவரிடத்தில் வருகிற ஒருவரையும் வெறுமையாக காலியாக அனுப்பவே மாட்டாரு. ஆனா யார் ஒருவன் தன்னாலேயே தன்னை நிரப்பி கொண்டிருக்கிறவன் நிரப்பப்பட முடியாதுன்னு, யாராவது நான் பார்த்துக்குவேன், நான் சமாளிச்சுக்கிறவேன், என்னோட பலன் இருக்கு, திறமை இருக்கு, அனுபவம் இருக்குன்னு நினைச்சிட்டு வந்துட்டா அந்த மனுஷன் கர்த்தரிடத்திலிருந்து ஒன்றையும் பெற முடியாது. கர்த்தரிடத்திலே ஒரு அனுகூலம் பெறணும்னா what is the prerequisite for filling? Emptiness is the prerequisite for filling. நாம் நிரப்பப்படுவதற்கு மிக மிக அவசியம் என்ன தெரியுமா? வெறுமை. காலியா நம்மளை கர்த்தருடைய ஆண்டவரே, வெறுமையான பாத்திரம், காலியான பாத்திரம் அப்படின்னு வந்தாதாங்க நிரப்பப்பட முடியும். எனக்கு எல்லாம் இருக்கு, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நிரம்பின பாத்திரமா வந்தா கர்த்தர் இப்படி நிரப்புவாரு? சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். சாலமோனுடைய ஜெபத்தை மறுபடியும் சிந்தித்து பாருங்கள். 2 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். இப்பொழுதும் நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தருளும் ஏராளமாய் இருக்கிற இந்த உம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார் என்றான். நியாயம் விசாரிக்கத்தக்கவன், உம்முடைய உதவி எனக்கு வேணும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல எரேமியா 33:3, என்னை நோக்கி கூப்பிடு. எரேமியா 33:3 என்னது? என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு தருவேன், நீ அறியாததும் எட்டாதுமான காரியங்களை காண்பேன். Call unto me and I will answer you and I will show you great and mighty things which thou knowest not. நீ என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னு ஆண்டவர் சொல்றதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா?
என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்றதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நீ என்னை சார்ந்து இருன்னு. ஆண்டவர் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? உடைய சொந்த பலத்திலே சாராதே மகனே, உடைய சொந்த பலத்திலே சார்ந்து விடாதே சகோதரிய மகளே, நீ என்னை சார்ந்து கொள். என்னை கூப்பிடுனா என்ன அர்த்தம்? நீ என்னை சார்ந்து கொள்ளுனா. நீ என்னை சார்ந்து கொள்வையானால் நான் கண்டிப்பாக மறு உத்தரவு தருவேன். நீ அறியாது மெட்டாதுமான காரியங்களை செய்வேன். என்னை கூப்பிடு, என் மேல் சார்ந்து கொள். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நல்ல கவனிங்க. ஜெபமின்மை பெருமைக்கு அடையாளமாக இருக்கு. ஜெபமின்மை பெருமைக்கு அடையாளமாக இருக்கு. நீங்க ஜெபிக்கலனா, நல்லா கவனிக்கிறீங்களா? மேல இருக்கவங்க கீழே இருக்கவங்க, நீங்க ஒரு நாள் ஜெபிக்கலனா நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்லாமலேயே என்ன சொல்றீங்க தெரியுமா? ஆண்டவரே, இன்றைக்கு உங்க உதவி எனக்கு வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். ஒரு நாள் ஜெபிக்கலனா என்ன சொல்றோம்? ஆண்டவரை பார்த்து சொல்லாமலேயே சொல்றோம். என்ன சொல்றோம்? ஆண்டவர், இன்னைக்கு உங்க உதவியெல்லாம் எனக்கு வேணாம், நான் பார்த்துக்கிறேன். இப்படிப்பட்ட பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ என்ன அர்த்தம்? அது பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறாரா, தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை தருனார்னா இந்த வசனத்துடைய விளக்கம் என்னன்னு தெரியுமா? ஜெபிக்காதவர்களுக்கு கர்த்தர், ஜெபிக்காதவங்க யாரு? பெருமை உள்ளவர்கள். ஜெபிக்க முடியாது. நான் ஏன் ஜெபிக்கணும்? எனக்கு என்ன சாமர்த்தியம் இல்லையா? திறமை இல்லையா? அனுபவம் இல்லையா? ஆண்டோட உதவி எனக்கு எதுக்குப்பா? ஆண்டோட உதவி வேணும்னு சொல்றவங்க தான் ஜெபிப்பாங்க. நம்ம தான் சொல்லாமலே சொல்லிடுறோமே, ஆண்டவரே உங்க உதவியெல்லாம் வேணாம், நான் சின்ன காரியம் தான், நான் சமாளிச்சிருவேன். இப்படிப்பட்டவர்கள் பெருமை உள்ளவர்கள். இப்படிப்பட்ட பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரே உங்களோட உதவி வேணும்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் கிருபை தரார். அந்த வசனம் எத்தனை பேருக்கு விளங்குது? ஆமென். He giveth grace to the humble. What does it mean? He gives grace to those who seek the Lord earnestly in prayer. ஊக்கமாக ஆண்டுடைய உதவி ஒத்தாசை தேடுகிறவர்கள், தாழ்மை உள்ளவர்கள், அவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். விளங்குதா உங்களுக்கு? ஊக்கமா கர்த்தரோட உதவியை நம்ம தேடணும். கர்த்தரிடத்தில் வருகிறவர்கள் அவர் உண்டென்றும், தம்மை ஊக்கமாய் தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். He that cometh to God must believe that he is, and he is the rewarder of them that diligently seek the Lord. அவரிடத்தில் சேருகிறவர்கள் அவர் உண்டென்று விசுவாசி. சில சமயத்தில் நல்ல கவனிங்க, பிசாசு இப்படி கூட ஒரு சந்தேகத்தை வச்சிருவான் விசுவாசிகளுக்குள்ள, ஏன் ஊழியக்காரர்களுக்குள்ள, கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா? இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது, இவ்வளவு போராட்டம் இருக்குது, கர்த்தர் உண்மையாவே இருக்கிறாரா இல்லையா? வந்திருக்கா வரும். பிசாசு சந்தேகத்தை கொடுப்பான். ஆனா தான் வேதம் சொல்லுது, அவரிடத்துல வருகிறவர்கள், அவரிடத்துல சேர்கிறவர்கள் அவர் உண்டென்று விசுவாசி. அவர் உண்டென்றும் அவரை ஊக்கமாய் தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்லணும், ஆண்டவரே நான் உம்முடைய உதவியை நாடுகிறேன், நான் உம்மை சார்ந்து இருக்கிறேன், நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பேன். ஆண்டவரே, நீங்க ஜெபிக்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? தாழ்மை தான். நீங்க ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? என்னால முடியாது, உங்களோட உதவி வேணும் என்று சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த தாழ்மையை பார்த்து கர்த்தர் கிருபையை தருவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம். ஜெபம் பண்ணாதிருப்பது பாவம் பிரதர். ஜெபம் பண்ணாதிருப்பது, நம்ம நினைக்கிறோம் பொய் சொல்றதுதான் பாவம், திருடுறது தான் பாவம் நினைச்சிட்டு இருக்கிறோம். எத்தனை பேருக்கு தெரியும் ஜெபம் பண்ணாம இருக்கிறது? எத்தனை நாள் பாவம் செய்திருக்கீங்க?
கணக்கு போட்டு சொல்றேன் பாஸ்டர். ஒரு நாள் நம்ம ஜெபிக்கலன்னா பாவம் செய்யறோம்னு அர்த்தம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக பெலிஸ்தர்கள் வருகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே ஒரு பயம். ஏன் தெரியுமா பயம்? ஆண்டவரை ராஜாவா வேணான்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு சரீர பிரகாரமான ஒரு ராஜா வேணும், ஒரு பூமிக்குரிய ராஜா வேணும் எங்களுக்குன்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டபடினாலதான் கர்த்தர் சவுலை ராஜாவாக ஏற்படுத்துகிறார். அவர் ராஜா வேணும்னு கேட்டது என்ன அர்த்தம்னா, ஆண்டவரே நீர் எங்களை இனிமேல் ஆளுகை செய்ய வேணாம், பூமிக்குரிய ராஜா ஒரு மனுஷங்களை ஆளுகை செய்யட்டும். அது சாமுவேலுக்கு ரொம்ப துக்கமா இருந்தது, தேவனுக்கு ரொம்ப துக்கமா இருந்தது. அந்த சமயத்தில் பெலிஸ்தியர்கள் சத்துருக்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக வருகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே பயம் ஏற்படுகிறது. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்த்து, ஐயா தயவுசெய்து எங்களுக்காக ஜெபம் பண்ணு. எடுத்து வாசிங்க அந்த பகுதியை. 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 19 to 23 வரைக்கும் வாசிங்க. 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 19 to 23 வரைக்கும். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 19 சாமுவேலை பார்த்து, நாங்கள் சாகாதபடிக்கு உம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் உம்முடைய அடியாருக்காக விண்ணப்பம் செய்யும். நாங்கள் செய்த எல்லா பாவங்களோடும் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்ட இந்த பாவத்தையும் கூட்டிக் கொண்டோம் என்று ஜனங்கள் எல்லாரும் சொன்னார்கள். அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, பயப்படாதேயுங்கள், நீங்கள் இந்த பொல்லாப்பை எல்லாம் செய்தீர்கள். ஆகிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழு இதயத்தோடும் சேவியுங்கள், விலகி போகாதிருங்கள். மற்றபடி பிரயோஜனமற்றதும் ரட்சிக்க மாட்டாததுமாயிருக்கிற வீணானவைகளை பின்பற்றுவீர்கள். அவைகள் வீணானவைகளே. கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கிக் கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேன் ஆகில். இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கலனா கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். கவனிச்சிங்களா? நான் ஜெபிக்கலனா நான் என்ன செய்றேன்? நீங்க ஒரு நாள் ஜெபிக்கலனா என்ன பண்றீங்க? மறக்கவே மறக்காது வாழ்நாள் முழுவதும். ஆண்டவரே, நான் ஒரு நாள் உடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்காத பட்சத்தில் நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்வேன். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். அது எனக்கு தூரமாய் இருப்பதாக நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம். அப்ப ஜெபம் எவ்வளவு முக்கியம். நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர்கிட்ட சொல்றோம், ஆண்டவரே என்னால முடியாது, உம்முடைய உதவி எனக்கு வேணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம். அப்ப தெய்வீக ஞானத்தை பெறக்கூடிய முதலாவது திறவுகோல் என்னது? தாழ்மையின் ஆவி. 2வது பாயிண்ட்டை நான் அப்படியே டச் பண்ணிட்டு நான் முடிச்சிருவேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தொடரலாம். 2வது குறிப்பு, 2வது திறவுகோல் அல்லது 2வது மனப்போக்கு, தேவனிடத்திலிருந்து தெய்வீக ஞானத்தை பெறக்கூடிய 2வது திறவுகோல் பசி உள்ள ஒரு ஆத்மா. தேவன் நமக்கு ஞானத்தை தர வேணுமானால் நமக்குள்ளே ஒரு தாகம் இருக்க வேணும், ஒரு பசி இருக்க வேணும். ஆண்டவர் சொன்னாரே, நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அப்ப ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்க? பசி தாகம். நம்ம ஆத்மாவுக்கு பசிக்கணும். எப்படி சரீரத்துக்கு பசி எடுத்து நம்ம ஆகாரத்தை உட்கொள்கிறோமோ அதே போல நம்முடைய ஆத்மாவுக்கு ஒரு பசி, ஆண்டவர் மேல ஒரு தாகம், ஆண்டவர் மேல ஒரு பசி உண்டாக வேண்டும். பசி இருக்குதா? என்ன பாஸ்டர் 12:15 பசி இருக்குதான்னு கேக்குறீங்க? ஆத்ம பசி, தேவன் மேல் உள்ள ஒரு பசி, அவருடைய பிரசன்னத்தின் மேல் உள்ள ஒரு தாகம், ஒரு வாஞ்சை. சங்கீதக்காரன் எழுதுறார் பாருங்க, வாசிங்க. 63வது சங்கீதம் 1-2 வசனங்களை வாசிங்க. 63வது சங்கீதம் 1-2 வசனங்கள்.
தேவனே தேவனே நீர் என்னுடைய தேவன். நல்ல கவனிங்க, இது தாவீதின் சங்கீதம். எங்க வச்சு எழுதுறா தெரியுமா? அந்த அந்த டைட்டில் வாசிங்க, தலைப்பை வாசிங்க. தாவீது யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கையில், தாவீது யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம். எங்க இருந்து பாடுற சங்கீதம்? யூதாவின் வனாந்தரம், அரண்மனையில இல்ல, யூதாவின் வனாந்தரம், அங்கிருந்து பாடுற சங்கீதம். இப்ப வாசிங்க. தேவனே தேவனே நீர் என்னுடைய தேவன். நீர் என்னுடைய தேவன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே, தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. சகோதரனே சகோதரியே, நல்ல கவனிங்க. தாவீது யூதா வனாந்தரத்தில் இருந்து பாடுகிறார். அந்த அந்த சங்கீதத்தில், ஆண்டவரே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. இந்த வசனத்தை மடிவம் வாசிங்க. 1வது வசனத்தை 63வது வசனத்தை வாசிங்க. தேவனே தேவனே நீர் என்னுடைய தேவன். நீர் என்னுடைய தேவன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே, தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. நல்ல கவனிங்க, நான் சீக்கிரத்துல ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள முடிக்க போறேன். அந்த தாவீது யூதா வனாந்தரத்தை பார்க்கிறார். பார்க்கும்போது அது வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்ற ஒரு நிலமாக இருக்கிறது. அந்த யூதா வனாந்தரம் எப்படி இருக்கு? வறட்சியா இருக்கு, விடாய்த்து போயிருக்கிறது, தண்ணீர் அற்ற நிலைமையில் இருக்கிறது. அந்த சூழ்நிலையில தாவீதுடைய சரீரத்துக்கு தண்ணீர் எவ்வளவு தேவைப்பட்டிருக்கும் யோசிங்க. எத்தனை நாள் அந்த வனாந்தரத்தை தாவீது இருக்காரோ தெரியல. சவுலுக்கு பயந்து யூதா வனாந்தரத்திலே எத்தனையோ நாட்களாக தாவீது அந்த வனாந்தரத்தில் இருக்கிறார். குடிக்க தண்ணி இல்லை, சாப்பிட சாப்பாடு இல்லை, சரீரம் பலவீனப்பட்டு போயிருக்கும், தோய்ந்து போயிருக்கும். கொஞ்சம் தண்ணி கிடைச்சா நல்லா இருக்கும் போல இருக்கும், கொஞ்சம் சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கிடைச்சா நல்லா இருக்கும் போல இருக்கும். அந்த சூழ்நிலையில தன்னுடைய சரீர தேவைக்காக அவர் ஜெபிக்கலங்க. அவர் சொல்றாரு, என் ஆத்துமா உண்மையில் வாஞ்சியா இருக்கு. சரீர தேவை எவ்வளவு இருக்கலாம் பிரதர், சிஸ்டர், சரீர தேவை எவ்வளவோ இருக்கலாம். ஆனா அந்த ஆவிக்குரிய மனுஷன் சொல்றாரு, என் ஆத்துமா உண்மையில் வாஞ்சியா இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை இதை தாங்க நான் ஆத்தும தாகம்னு சொல்றேன். இதுதான் பசியுள்ள ஒரு ஆத்துமான்னு சொல்றேன். ஆமென். இந்த வசனத்தை நான் படித்து நேற்று ராத்திரியிலே, நல்ல லேட் நைட்டு ராத்திரில கர்த்தருடைய சமூகத்திலே நான் கதறி கதறி அழுது. அவர் சொல்றாரு பாருங்க, தாவீது சொல்றாரு, தேவனே நீர் என்னுடைய தேவன். அந்த ஒரு வாக்கியத்தை படித்த உடனே என் உள்ள உடைந்து விட்டது. தேவனே நீர் என்னுடைய தேவன். நான் வனாந்திரத்தில் இருந்தாலும் நீர் என்னுடைய தேவன், அரண்மனையில இருந்தாலும் நீ என்னுடைய தேவன், ஆசீர்வதிக்கப்பட்டாலும் நீ என்னுடைய தேவன், என்னோட வாழ்க்கையில ஆசீர்வாதமே இல்லாவிட்டாலும் என்னுடைய தேவன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நல்ல யோசிங்க. அந்த வனாந்தரத்துல தாவீது தேவனேன்னு சொல்லி விட்டுருக்கலாம், அப்படிதானே? தேவனேன்னு சொல்லிட்டு நீர் என்னுடைய தேவனா. எவ்வளவு வித்தியாசம் இருக்குங்க. தேவனேன்னு கூப்பிடுறதுக்கும் என் தேவன்னு சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம். நம்முடைய கஷ்ட நேரத்தில் நம்ம என்ன சொல்ல தெரியுமா? கர்த்தாவே தேவனே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம். ஆனா அந்த கஷ்ட சூழ்நிலை அவர் யாருங்க? அந்த தேவன் யாரு? என் தேவன், என் தேவன். என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன பாடு வந்தாலும் சரி, என்ன அவமானம் வந்தாலும் சரி, நிந்தை வந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் இந்த தேவன் என் தேவன். அதுல எந்த மாற்றமும் இல்லை, எந்த மாற்றமே இல்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? தேவனே இல்லை, இந்த தேவன் என் தேவன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். உலகத்தின் அவ்வளவு பாவமும் அவர் மேல் சுமக்கப்பட்டிருக்கிறது.
அப்படி தொங்கிக் கொண்டிருக்கிற வேளையிலே நம்முடைய மீட்புக்காக, நம்முடைய ரட்சிப்புக்காக ஆண்டவராகிய இயேசு கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த சமயத்தில் அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டுன்னு சொல்லல. என்ன சொன்னார் சொல்லுங்க? என் தேவனே என் தேவனே ஈலா ஈலா லாமா சபக்தா. தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டுன்னு சொல்லலங்க. கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். வானத்துக்கும் பூமிக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய மீட்புக்காக தொங்கிக் கொண்டிருக்கிற நிலைமையிலே, ஆதரவற்ற நிலைமையிலே, உதவியற்ற நிலைமையிலே, உலக பாவங்கள் அனைத்தும் அவர் மேல் சுமத்தப்பட்ட நிலைமையிலே பிதா கைவிட்டது போல தெரிகிறது. பிதா கைவிட்டது போல தெரிகிறது. அந்த சூழ்நிலை தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டுன்னு கேட்கலங்க. அவர் கேட்டது என்னது? சத்தமா சொல்லு, என் தேவனே என் தேவனே. நான் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்தாலும், நீர் என்னை கைவிட்டது போல தோன்றினாலும், நீர் என்னுடைய தேவன். இதுல ஒரு பெரிய பாடம் நமக்கு இருக்கு. சகோதரே சகோதரியே, ஆண்டவராய் இயேசு அவர் தேவன். அவர் பிதாவை நோக்கி என் தேவனே என் தேவனே சொல்கிறதுனால அவர் தேவன் இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. அவர் நமக்கு முன்மாதிரியை காண்பிக்கும்படியாக இந்த காரியங்கள் சம்பவிக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த சத்தியத்தை உங்களோட வாழ்க்கையோடு கூட அதாவது அபியாசப்படுத்த முடிகிறது? எத்தனை பேரால சொல்ல முடியுது, ஆண்டவரே பிரச்சனை இருக்குதோ இல்லையோ நீர் என் தேவன். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஆண்டவராய் இயேசுடைய உலக பிரகாரமான பூமியிலே அவர் செய்த ஊழியம், மாமிசத்தில் அவர் செய்த ஊழியத்தில் எப்பெல்லாம் பிதாவை நோக்கி கூப்பிட்டாரோ உடனே உடனே பதில். கூப்பிட்ட உடனே பதில். அந்த யோர்தான் நதியிலே ஞானஸ்தானம் எடுக்கும்படியாக போகிறார். ஆண்டவராய் இயேசு வாயை திறந்து ஒரு ஜெபம் பண்ணல. ஆனா பிதா பேசுறார். என்ன சொல்றாரு? இவர் என்னுடைய நேசகுமாரன், நான் அவரில் பிரியமா. இவர் பேசவே இல்லை. இவரோட சத்தம் கேட்கல. ஆண்டவராய் இயேசு சத்தமே இல்லைங்க. யாரோட சத்தம் கேட்குது? மறுரூப மலைக்கு போகிறார். பேதுரு, யோவான், யாக்கோபை கூட்டிக் கொண்டு மறுரூப மலைக்கு போகிறார். ஆண்டவர் ஜெபம் பண்ணல. அவர் ஜெபிக்கிறான்னு போட்டு ஜெபிக்கிறான்னு போட்டு சத்தம் ஒண்ணு கேட்ட மாதிரி தெரியல. ஆனா பரலோகத்திலிருந்து சத்தம் கேட்குது. என்ன கேட்குது? இவரே என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன், இவருக்கே செவி கொடுங்கள். பிதாவோட சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா இப்ப கல்வாரி சிலுவையில நம்முடைய மீட்புக்காக தொங்கிக் கொண்டிருக்கிறார் ஆண்டவராய் இயேசு. பிதாவை நோக்கி கதறுகிறார், என் தேவனே என் தேவனே என்று கதறுகிறார். அந்த சூழ்நிலையில பிதாவிடத்திலிருந்து ஒரு சத்தமும் கேட்குது. இவருடைய சத்தம் கேட்குது. ஆண்டவராய் இயேசு பேசுகிற கதறுகிற என் தேவனே என் தேவன் என்ற சத்தம் கேட்குது. ஆனா பிதாவிடத்திலிருந்து பதிலே வரலங்க. பிதாவிடத்திலிருந்து பதிலே வரல. ஒரு வார்த்தை பிதா பேசல. எப்போதும் பேசிக் கொண்டிருந்த பரமபிதா, ஆண்டவராய் இயேசுவோடு உறவாடிக்கொண்டே இருந்த பரமபிதா மௌனமா இருக்கிறார். இவருடைய சத்தம் மாத்திரம் தான் கேட்குது, பிதாவோட சத்தம் கேட்கல. இந்த இடத்துல கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை புகுட்டும்படியாக விரும்புகிறார். அல்லேலூயா. பிதாவே, உம்மிடத்திலிருந்து எனக்கு பதில் வராவிட்டாலும், உம்முடைய சத்தம் எனக்கு கேட்காவிட்டாலும், நீர் என்னுடைய தேவன். ஒருவேளை இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர்கள் ஒருவேளை நினைக்கலாம், எவ்வளவோ ஜெபிக்கிறேனே, பதில் வரலையே. ஆண்டவர் மௌனமா இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியான உங்ககிட்ட பேச, என் மகளே மகளே, என்னிடத்திலிருந்து சத்தம் வரலன்னு நினைக்காது. நான் உனக்காக கிரியை செய்து கொண்டேன். என்னுடைய சத்தம் உனக்கு கேட்டாலும் கேட்கலனாலும் நான் உன்னுடைய தேவன். நான் உன்னுடைய தேவன்.
அல்லேலூயா. அந்த கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு தொங்கிக் கொண்டிருக்கும் போது பிதாவை நோக்கி அவர் கூப்பிடுகிறார். என் தேவன், என் தேவனேன்னு கூப்பிடுறாரு. ஒரு வார்த்தை பிதா பேச, ஒரு பதில் வரலங்க. அந்த சூழ்நிலையில ஆண்டவராகிய இயேசுவோட மனப்போக்கு என்ன தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு, பிதாவே, உம்மிடத்திலிருந்து எனக்கு ஒரு பதில் கூட வரல, உம்முடைய சத்தம் எனக்கு கேட்கல. பிதாவே, உம்முடைய சத்தம் எனக்கு கேட்கல. ஆனா ஒன்று எனக்கு தெரியும், உம்முடைய சத்தம் எனக்கு கேட்காவிட்டாலும் என்னுடைய சத்தம் உமக்கு கேட்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். எனக்கு அது போதும், எனக்கு அது போதும். இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், ஒருவேளை நீங்க ஆண்டுடைய சத்தத்தை கேட்காம இருக்கலாம், பதில் வராம இருக்கலாம். ஆண்டவரே, எவ்வளவு ஜெபிக்கிறேனே, ஒரு வார்த்தை கூட எனக்கு பேச மாட்டேங்குன்னு சொல்லலாம். ஆனா ஒரு காரியம் உண்மை, அவருடைய சத்தம் உங்களுக்கு கேட்கலனாலும் உங்களுடைய சத்தம் அவருடைய செவிலை துணித்து கொண்டே இருக்கு. நீங்கள் கூப்பிடுகிற ஒவ்வொரு சத்தமும், ஒவ்வொரு ஜெப ஹல்லேலூயா துளியும் கர்த்தருடைய காதிலே விழுந்து கொண்டிருக்கு, தேவனுடைய செவியிலே விழுந்து கொண்டிருக்கிறது. அவர் உங்களுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம். ஒரு காரியம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். மார்க் 4ஆம் அதிகாரத்திலே, திருப்ப வேண்டாம், டைம் இல்லை. சீஷர்கள் படகிலே பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு பின்னணியத்திலே தலையணையை வைத்து நித்திரையாயிருக்கிறார். பெரிய புயல் காற்று வீசுகிறது, படகு அலசடிப்படுகிறது, மூழ்கத்தக்கதாக தண்ணீர் அலைகள் மோதி அடிக்கிறது. சீஷர்கள் வந்து, போதகரே, மடிந்து போகிறோம், கவலை இல்லையா என்று கேட்கிறார். நல்ல கவனிங்க, படகு சுற்றிலும் இரைச்சலின் சத்தம், இரைச்சலின் சத்தம். யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய, அதாவது கொந்தளிப்பு, ஒரு 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 கடல் கொந்தளித்தால் எவ்வளவு சத்தம் கேட்கணும் யோசிச்சு பாருங்க. கடல் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது, அலை அடித்துக் கொண்டிருக்கிறது, பெருங்காற்று வீசி கொண்டிருக்கிறது. அந்த இடத்துல பேசினா ஒண்ணுமே கேட்காது, அப்படிதானே? அந்த இடத்துல நீங்களும் நானும் இருந்து பேசினா கேட்குமா? அவ்வளவு சத்தத்தின் மத்தியில நம்ம பேசினா ஒண்ணும் கேட்காது. அவ்வளவு சத்தத்தின் மத்தியில சீஷர்கள் தன்னை கூப்பிடுகிற சத்தம் அவருடைய செவியில துணிக்கிறது. ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லுகிற சத்தம். இன்னைக்கு மத்தியான வேளையிலே கர்த்தருடைய ஊழியக்காரனாய் சொல்கிறேன், உங்களை சுற்றிலும் பலவிதமான கொந்தளிப்பின் சத்தம், ஆரவாரத்தின் சத்தம், உங்களுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தாலும் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாக, அவர் மேல் பசித்தாகம் உள்ளவர்களாக அவரை நோக்கி கூப்பிடுகிற மெல்லிய சத்தம் அவருடைய செவியிலே துணிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு யோசிச்சு பாருங்க, கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். ரெண்டு பக்கத்தில் 2 கள்ளர்கள். ஒரு கள்ளன் முரட்டாட்டம் பண்ணி ஆண்டவர் ஏளனமா பேசிட்டு, இன்னொரு கள்ளன், அவனுக்கு சரீரத்தில் பலன் கூட இருந்திருக்காதுங்க, அவ்வளவு சரீர வேதனை. அந்த சரீர வேதனையில சத்தம் கூட வந்திருக்காது. ரொம்ப அதாவது சத்தமே இல்லாம அந்த கள்ளன், நான் கற்பனை பண்ணி பார்க்கிறேன், சரீரத்தில் பலன் இல்ல. அந்த கள்ளன் சொல்ற, ஆண்டவரே, என்ன மறந்துடாதீங்க, என்ன நினைவு கூறுங்க ஆண்டவரே. Do not forget me, Lord. Remember me, God. Hallelujah என்று சொன்ன அந்த மெல்லிய சத்தம் கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த ஆண்டவராகிய இயேசுவுடைய செவியிலே விழுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, மகனே, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசி. கர்த்தருடைய பரிசுத்த நாமம். எல்லா கண்களும் மூடலாமா? எல்லா கண்களும் மூடலாமா? கர்த்தருடைய ஆவியானவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். நீங்க மேல் தளத்தில் இருந்தாலும் கீழ் தளத்தில் இருந்தாலும் தேவ சமூகத்தை விட உங்களுடைய மெல்லிய சத்தம் அவரு கேட்கிறது. சகோதரி, ஒருவேளை அவருடைய சத்தம் உங்களுக்கு கேட்காம இருக்கலாம், ஒருவேளை அவருடைய சத்தம் உங்களுக்கு கேட்காமல் இருக்கலாம். உங்களுடைய சத்தம் அவருக்கு கேட்கிறது. அதான் ஆண்டவர் சொல்றார், பிதாவே, உங்களுடைய சத்தம் எனக்கு கேட்கல, ஆனா ஒண்ணு தெரியும், என்னுடைய சத்தம் உமக்கு கேட்குதுன்னு எனக்கு தெரியும். அது போதும் பிதாவே, அது போதும். எழுந்து நிற்கலாமா? தேவ சமூகம்
தேவ பிரசன்னம் ஆவியானவர் நம்மத்தில் அசைவாடி ஒரு தாழ்மையான ஆவி, ஒரு பசியுள்ள ஒரு ஆத்துமா எனக்கு தாருமாண்டு. சாலைவனை போல, தாவீதை போல ஒரு தாழ்மையான ஆவி, ஒரு தாழ்மையான ஆவி, humble spirit, hungry soul, ஒரு தாழ்மையான ஆவி, ஒரு பசியுள்ள தாகம், தேவன் பேரில் பசி தாகம் உள்ளவர். நன்றி ஆண்டவரே. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. கர்த்தர் சொல்றார், மகனே மகளே சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. நான் உன் தேவன். உன்னுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்தாலும் நான் உன் தேவன், நான் உன் தேவன், நான் உன் தேவன். நான் உன்னை பேர் சொல்லி அழைத்த தேவன், உன்னை மீட்டு கொண்ட தேவன், உனக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்து ரத்தம் சிந்தின தேவன், உன்னை அநாதி சிநேகத்தாலே சிநேகிக்கிற உன் தேவன் நான். தேவனே, நீர் என் தேவன். தேவனே, நீர் என் தேவன். வனாந்திரம் தான், வறட்சி தான், விடாய்த்து போகிறதா, வறண்ட நிலம்தான். ஆனாலும் தேவன், நீர் என் தேவன், நீர் என் தேவன், நீர் என் தேவன். எத்தனை பேர் வாய் திறந்து சொல்ல முடியும்? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த தேவன், ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுள் ஆதாரமே. அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுள் ஆதாரமே. இந்த தேவன், இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுள் ஆதாரமே. காருண்யத்தாலே காருண்யத்தாலே இழுத்துக் கொண்டார் தூய தேவனன்றே. காருண்யத்தாலே இழுத்துக் கொண்டார் தூய தேவனன்றே. இவ்வனாந்திரத்தில் நயங்காட்டி இனிதாய் வருந்தி அழைத்தார். இவ்வனாந்திரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன், இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலம் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். இந்த தேவன், இந்த தேவன் என்றென்றும் உள்ள ஹல்லேலூயா. சதாகாலம் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். இந்த தேவன், இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டுக்கு நன்றி சொல்வோமா? கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. நாம் ஜெபிப்பவர்கள் அதிகமாக நேசிக்கிற அன்பின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மத்தியான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கிருபையாக உடைய சமூகத்தில் கூடி வர செய்து நீர் எங்களோடு கூட பட்சமாய் பேசி எங்களை உணர்த்தின எல்லா காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இவ்வளவு நம்முடைய ஊழியக்காரர்களாகிய நாங்கள் ஒருமனப்பட்டு ஏகோபித்து ஒரே மனதாய் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சபையாரை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தாவே, சபையார் ஆவிக்குரிய ரீதியிலும் சரீர பிரகாரத்திலும் பொருளாதார ரீதியிலும் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யும்.
குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்குவீராக. சரீரங்களிலே நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து தேவ சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கட்டளையிட்டு தேவனுடைய கிருபையும் இரக்கத்துக்கு பங்குள்ளவர்களாய் கர்த்தர் அவர்களை மாற்றி உம்முடைய திரு சமூகத்தை எப்போதும் கொடுத்து கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஊழியக்காரர் நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து செபிக்கிறோம். குறிப்பாக ஒரே குடும்பமாக ஒருமனப்பட்டு அதிசீக்கிர வருகையிலே மகிமையிலே நீர் வரும்போது இந்த சின்ன திராட்சை தோட்டம் உம்மை சந்திக்க ஆயத்தப்பட கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. உம்முடைய அளவற்ற இனிமையான கர்த்தாவே மதுரமான நம்முடைய சமூக பிரசனத்தை கொண்டு நீரைகளை வழி அனுப்பி வைக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். எல்லா கன துதி மகிமையாவும் நமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சீக்கிரமாய் வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரிந்தம் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு. இன்று பிரசங்கிக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நமது திருச்சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆங்கில ஆராதனை காலை 7 மணிக்கு நடைபெறும். தமிழ் ஆராதனை காலை 10:30 மணிக்கு நடைபெறும். இருமொழியில் வேத பாடும் மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். நம் திருச்சபையின் விலாசம் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, பெரம்பூர் ஊழியங்கள், 74 பல்லார்டு தெரு, அகரம், சென்னை 6,82,000. தனிப்பட்ட ஜெபத்திற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9566222003. மற்றொரு எண் 9551648083. மற்றும் ஒரு எண் 9941447894. நமது திருச்சபையின் தொலைபேசி எண் 044226703685. மேலும் மற்ற பிரசங்கங்களுக்கு நமது யூடியூப் சேனலான ஏசிஏ பெரம்பூர் மினிஸ்ட்ரீஸை பார்க்கவும். நம் திருச்சபையின் வலைதள முகவரி www.acaperambur.ministries.org. கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.